உண்மை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக் கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்வாள் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைசு நெஞ்சமே. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்தன் ஒட்டெட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே. சொல்லின் தகவொன்று உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே. ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத்திருவாய் ஈரத்தமிழன் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயுன்பெய்யும் ஸ்ரீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜன் எந்தன் மாநிதியே. இந்த பாசுரமானது ராமானுஜ நூற்றந்தாதிலே 20வது பாசுரம். இந்த பாசுரம் தொடங்கி ஆச்சாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர் என்று திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். அதுல இது முதல் பாசுரம். இதிலே நாதமுனுடைய சம்பந்தம் எப்படிப்பட்டதான சீரை பயின்றுயும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் அந்த நாதமுனியுடைய ஆச்சரியமான அந்த ஷீர், அந்த ஷீரை தன்னுடைய நெஞ்சிலேயே நினைத்து அதை எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணும்படியான ஒரு தன்மையிலே நிச்சயமே அவருக்கு கைங்கரியம் பண்ணும் நிலையிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜர் எனக்கு நிதியாக இருக்கிறார் என்று தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமுதனார். இந்த பாசுரத்திலே குரு பரம்பரையை பூர்ணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் தென்குருகை பிரான் திருவாய்மொழி, தென்குருகை பிரான் என்பது நம்மாழ்வார், அடுத்து அமுத திருவாய் என்று திருவாய்மொழி, ஈரத்தமிழ் இசையுணர்ந்தார்கள் இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் என்ன, அதே போல திருமங்கை ஆழ்வார்னா இவரையும் சொல்லி அதற்கு மேற்கொண்டு இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர் பராங்குச நம்பியை சொல்லி அப்படிப்பட்ட பராங்குசமன் நம்பியுடைய திருவடிவாரத்திலே அன்வயித்து கண்ணீர் சிறுத்தாமை பெற்று 4000 பெற்ற நாதமுனிகளை சொல்லி அந்த நாதமுனிய ஷீர் சுவாமி ராமானுஜர் நெஞ்சால் வாரி பருகம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ராமானுஜர் எனக்கு நிதியும் தெரிவிக்கிறார். அப்ப அநேகமா குரு பரம்பரையில வந்துடுறது. அதனாலேயே இந்த குரு பரம்பரை கிரமத்துல ஆழ்வாவுடைய அவதார கிரமம் என்ன, அவர் எப்பொழுது அவதரித்தார்கள் என்கிற நிறை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அதனால்தான் நேற்றைய காலட்சத்தில் அதை அனுபவித்தோம். ஆனால் இன்னும் பூர்த்தி ஆகலை. அப்படி என்றால் துவாபர யுகத்திலே 8,62,901 இதுதான் பொய்கையாழ்வாவுடைய அவதாரம். நீங்க பழைய காலத்து அந்த 4000 திவ்ய பிறந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதுல பூர்ணமா கொடுத்துருப்பார். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து 8,62,901 அதற்கு மேலே கிட்டத்தட்ட 1100 வருஷங்கள் கழித்துத்தான் மேற்கொண்டு ஆழ்வார்களுடைய அவதாரமே பிறந்திருக்கு. ஆழ்வார்னா நம்மளுடைய அவதாரம் அப்படின்னு தெரிவிக்கிறார். கிட்டத்தட்ட இதெல்லாம் சேர்த்து இவ்வாவது ஒரு 500 வருஷம். அப்பனால் மொத்தம் 1600 வருஷங்கள் ஆழ்வாவுடைய காலமே பூர்த்தி ஆறுதுன்னு தெரிவிக்கிறார். ஆனால் இதுல நண்புவியில் 4700 வாடியைங்கிற சொல்லக்கூடிய திருமேஷாவுடைய பிரபாவத்தை நம்ம எடுக்கல. அதே அடியை சொல்றேன். அதுல என்ன சுவாமி குழப்பன்றது மேற்கொண்டு சொல்லலாம். இப்ப நேற்றுக்கு நம்ம கடைசியா பார்த்தது இதை தேவமானத்தாலே கணக்கு பண்ணா சரியா வரும்னு பார்த்தோம். தேவமானத்தால கணக்குன்னா என்ன அர்த்தம்? இப்ப சதுர்யுகத்துக்குண்டான கணக்கு நம்முடைய கணக்கு வேறு. அதுல முதல் கிருத்தயுகத்துல நம்முடைய கணக்கு பிரகாரம் 4,32,000 வருஷங்கள் கலியுகத்துக்கு. அதை 4 மடங்காக்கினால் கிருத்தயுகத்து அதுதான். அப்ப கலியுகம் என்பது 4,32,000. அதே போல 2 மடங்கு ஆக்கினால் துவாபர யுகம், அதை 3 மடங்கு ஆக்கினால் திரேதா யுகம்,
அதை 4 மடங்காக்கினால் கிருத்தயுகம். இது 4 ஒன்றா சேர்த்தாச்சுன்னா அதுதான் சதுர்யுகம்னு சொல்லப்படுது. அந்த சதுர்யுகத்துக்கு உண்டான வருஷங்கள் எத்தனைன்னு வந்துடுறது. சரி, ஆனா இது கொஞ்சம் சமமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, பூர்வாச்சாரம் என்ன பண்ணினான்னா, இது மனுஷமானம்னு வச்சுட்டு பண்றோம். மனுஷனுக்கு இருக்கக்கூட ஆயுசை வைத்துக் கொண்டு ஒரு காலத்தை வைத்துக் கொண்டு நிர்ணயிக்கிறோம். தேவர்களுடைய காலமே வேறு. தேவர்களுடைய காலம் என்பது நம்முடைய ஒரு வருஷம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள். போய் சொல்றோமனோ, நமக்கு உத்தராயணம் தட்சிணாயனம் வருதனோ, உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றோமனோ, அதெல்லாம் என்ன சுவாமி? உத்தராயண புண்ணிய காலம் 2வது தனுர்மாசம் எதுக்கு பிரதானமா வச்சுட்டு இருக்கோம்? தேவர்களுக்கு அது பகல் பொழுது இல்ல, அப்பதான் விடியற்காலை பொழுது. 4 மணிலிருந்து 6 மணி அதுதான் தேவர்களுடைய காலம். அதுதான் நமக்கு இங்க தனுர்மாசம். அதனால்தான் தனுர்மாச பூஜை, மார்கழி மாசம், மார்கழி திங்கள், 15 நன்னாள்தான் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய ஒரு நாள் இல்ல, நம்முடைய ஒரு வருஷம் அவர்களுக்கு ஒரு நாள். அப்படி இருக்க செய்து நம்முடைய உத்தராயணம் என்றது அவர்களுக்கு பகல் பொழுது, நம்முடைய தட்சிணாயம் என்றது அவர்களுக்கு இரவு பொழுது. இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய விடியற்காலை பொழுதுதான் தனுர்மாசம். மகர மாசம் என்று சொல்லக்கூடிய தை மாசத்துல விடிஞ்சுடுறது அவளுக்கு. அதனால்தான் சொல்லிக்கணும். இப்ப அந்த கணக்குக்கு போயாச்சுன்னா, அப்ப நம்முடைய ஒரு வருஷம் அவருக்கு ஒரு நாள் ஆயிடுத்தணும். அப்ப நம்முடைய 360 வருஷங்கள் அவளுக்கு ஒரு நாள். அப்ப அப்படி கணக்கு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 12,000 வருஷங்கள். இப்ப தேவர்கள் கணக்கு பிரகாரம் நீங்க சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கப்படாது. தேவர்கள் கணக்கு பிரகாரம் 12,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். 12,000, ஏன்னா அப்பதான் நம்ம கணக்கு கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மாத்திக்கலாம். தேவர்கள் கணக்குப்படி 12,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். அப்பன்னா அந்த சதுர்யுகத்தை 4ஆ பிரிக்கிறார். கலியுகம் எவ்வளோ, அதே போல திரேதாயுகம் எவ்வளோ, துவாபர யுகம் எவ்வளோ, கிருத்தயுகம் எவ்வளோனா இதுல 1, 2, 3, 4 இதுதான் கணக்கு. விஷ்ணு புராணக்காரர் ரொம்ப ஆச்சரியமா எடுத்திருக்கா பராசர மகரிஷி. 1, 2, 3, 4 1200, 2400, 3600, 4800. அதாவது ஒவ்வொன்னு 2 2ஆ, முதல்ல 2ஆ பெருக்கினா அது இது துவாபர யுகம், 3ஆ பெருக்கினா அது திரேதாயுகம், 4ஆக பெருக்கினா கிருத்த யுகம்னு சொன்னோமோ. இப்ப 1200 வருஷங்கள் தேவமானத்தாலே, நம் கணக்குப்படி இல்ல, தேவர்கள் கணக்குப்படி கலியுகம் என்பது 1200 வருஷங்கள். நம் கணக்குப்படி 4,32,000 வருஷங்கள். கொஞ்சம் நல்லா பட்டுங்க. அப்ப 1200 360 பெருக்கினா இந்த கணக்கு வந்துடும். ஒன்னும் கஷ்டமே இல்லை. இதெல்லாம் நமக்கு பூர்வாச்சாரம் மன்னனா கொடுத்துருக்கா. 1200 360 பெருக்கினா அப்படின்னா 4,32,000 வருஷங்கள் கலியுகத்துக்கு. ஆனா தேவர்கள் கணக்குப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப 1200 நம்மளது. அதற்கு மேற்கொண்டு நம்மள்தான கலியுகம், நம்மள்துன்னு இல்லை, கலியுகத்துக்கு மேற்கொண்டு துவாபர யுகம் 2,400, திரேதாயுகம் 3,600, அதே கிருத்தயுகம் 4,800 தெரியுது. இப்ப இது அப்படியே வச்சுக்கொள்ள விடாது. ஒவ்வொரு யுகத்துக்கும் சந்தி காலம் உண்டுன்னு விஷ்ணு புராணக்காரர் தெரிவிக்கிறார். இங்கதான் கொஞ்சம் வம்பே வருது. ஆனா அது ஒண்ணும் கட்டம் இல்லை, சரி பண்ணிடலாம். சரி பண்ணிடலாம்னா சரியாத்தான் சொல்லியிருக்கா, நாம சரியா புரிஞ்சுக்கல. இப்ப சரியா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஒவ்வொரு யுகத்துக்கும் சந்தி காலம் அப்படின்னா முன் சந்தி பின் சந்தி புரியறதுக்காக சொல்றேன். இப்ப கலியுகம் முடிஞ்சு கிருத்தயுகம் வரணுமோனும், துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வரணுமோனும் நேரா உடனே வராது. அதற்கு நடுவுல இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அது கலியுகமாவும் இருக்காது, அதே நேரத்துல அது துவாபர யுகமாவும் இருக்காது. அதுக்குதான் சந்தின்னு பேரு. என்ன பண்ணுங்க, அதுக்கு பேரு சந்தின்னு பேரு. அந்த சந்தி காலம் என்பது ஒவ்வொரு யுகத்துக்கும் உண்டு. கிருத்தயுகத்துக்கும் உண்டு, திரேதாயுகத்துக்கும் உண்டு, துவாபர யுகத்துக்கும் உண்டு, கலியுகத்துக்கும் உண்டு. ஆனா இந்த சந்தி காலத்துடைய ஆண்டுகள் கிருதயுகத்துக்கு தகுந்தாற் போல திரேதாயுகத்துக்கு இருக்காது, திரேதாயுகத்துக்கு தகுந்தாற் போல துவாபர யுகத்துக்கு இருக்காது, துவாபர யுகத்துக்கு தகுந்தாற் போல கலியுகத்துக்கு இருக்காது. அப்படின்னு குறைஞ்சுட்டே வரும். கிருதயுகத்துல எத்தனை பார்த்தோம்? 4,800 வருஷங்கள் தேவமானத்தால 4,800 வருஷங்கள் கிருத்தயுகம். அதுல 800 வருஷத்தை கழிச்சுடுங்க. கழிச்சாச்சுன்னா
அப்ப 4000 வருஷங்கள் தான் எது கிருத்தயுகம் என்பது. இந்த 4360 பெருக்கினா என்ன வருதோ அதான் நம்ம கணக்கு படி. இப்ப 4000 அடி சொன்னா தேவர்கள் கணக்கு படி புரியணும். அப்படி இருக்க செய்து மிச்சம் 800 இருக்க சுவாமி, 4800 800 எடுத்துட்டேன். அந்த 800 பாதி பாதி ஆக்கணும். 400 400 இருந்தது. 400 என்பது கிருத்தயுகத்துக்கு முன் சந்தி பின் சந்தின்னு அர்த்தம். கிருத்தயுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு சந்தி இருக்கும், அது 400 வருஷங்கள். அதே போல கிருத்தயுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சந்தி இருக்கும், அதாவது திரேதாயுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு சந்தி இருக்கும், அது 400 வருஷங்கள். அப்ப தேவர்கள் கணக்குப்படி அது 400 வருஷங்கள். அதே போல ஒவ்வொன்னுத்துக்கும் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு யுகத்துக்கும் அது உண்டு. அந்தந்த யுகம் வரும்போது அந்தந்த யுகத்துக்கு தகுந்தவரை சந்திகள் உண்டு. இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கிருத்தயுகமோ திரேதாயுகமோ துவாபர யுகமோ தேவையில்லை. நமக்கு கலியுகத்துல மருந்து இருக்கும். கலியுகத்தின் கணக்குப்படி ஆழ்வாருடைய அவதாரம் 8,62,901 துவாபர யுகத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப துவாபர யுகமுடைய கணக்கு என்ன? துவாபர யுகத்துடைய மொத்த கணக்கு 8,64,000 வருஷங்கள். 8 லட்சத்துல. ஆனா இப்ப நம்ம பார்த்தது தேவர்களுடைய கணக்கு பிரகாரம். தேவர்களுடைய கணக்கு பிரகாரம் துவாபர யுகத்தில் இருக்கக்கூடிய கணக்கு 2400 வருஷங்கள். தேவமானத்தாலே 2000 அதையே பார்த்துக்கோங்க. கடைசியில் அடிய பூர்த்தியா இருக்கும்போது சொல்றேன். 2400 வருஷங்கள் துவாபர யுகத்துக்கு. அதுல 200 வருஷங்கள் எடுத்துருங்க. முன்சந்தி பின்சந்தி. முன்சந்தி 200 என்பது திரேதாயுகத்துக்கும் துவாபர யுகம் ஆரம்பிக்கிறது இருக்கக்கூடிய முன்சந்தி, அது 200 வருஷங்கள். பின்சந்தி 200 என்பது கலியுகத்துக்கும் துவாபர யுகத்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 200. இது அப்படியே வச்சுக்கணும். இப்ப இந்த 200 இருக்கணும். இதுதான் அந்த பக்கம் ஒரு சந்தி, இந்த பக்கம் ஒரு சந்தி இல்லையா? இதெல்லாம் தேவமானத்தால 200 வருஷ காலம் சொல்லியிருக்கேன். அப்ப துவாபர யுகம் முடிவதற்கு கலியுகம் ஆரம்பிப்பதற்கு இருக்கணும் இல்லையா? இப்ப இதை என்ன பண்ணணும்னா 360 பெருக்கிக்கணும். 360 பெருக்கினா 72,000 வருஷங்கள் வரும். 72,000 வருஷங்கள் வரும். அப்ப 72,000 வருஷம் வருதோனும். 72,000 வருஷம் வரைச்சு நமக்கு என்ன தோணும்னா, துவாபர யுகம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் கலியுகம் இல்ல. அங்கதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம். அடுத்த நாள் கலியுகம் இல்லை. அப்ப அந்த 72,000 வருஷங்கள் போகணும். அந்த 72,000 வருஷங்கள் என்ன சுவாமி? அதுக்கு என்ன பேரு? துவாபர யுகத்தின் பின் சந்தி. துவாபர யுகம் தான் சொல்லுவா. துவாபர யுகத்தின் பின் சந்தி அந்த 72,000 வருஷங்கள். சரி, அதுக்கப்புறம் அதோடு போகாது. கலியுகத்துடைய முன் சந்தி இருக்கணும். பார்த்தோம்னா கலியுகத்துக்கு மொத்த வருஷங்கள் தேவமானத்தால 1000. நீங்க இங்கேயே ஞாபகம் வைத்துக் கொண்டு கேட்டாதான் இது புரியும். கொஞ்சம் சமமா தான் இருக்கும். ஏன்னா இந்த கணக்கெல்லாம் நம்ம ஒரு போர்டு எழுதிட்டு வச்சுக்கேன், அப்படியே எழுதினா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இது நம்ம இதுல ஒரு நெட்ல சொல்லி இதெல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது இதுலயே ஞாபகம் வச்சுதான் பிடிக்கும். இப்ப இதுக்கு 2400 வருஷங்கள் துவாபர யுகம், கலியுகம் 1200 வருஷங்கள். ஒவ்வொன்றுக்கும் சந்திகள் உண்டு. துவாபர யுகத்துக்கு சந்தி 400 வருஷங்கள், முன் சந்தி பின் சந்தி 200 வருஷங்கள். அதே போல கலியுகத்துக்கும் முன் சந்தி பின் சந்தி உண்டு. அப்ப 200 வருஷங்கள் மொத்தம் சந்தி. அதுல முன்சந்தி என்பது 100 வருஷங்கள், பின் சந்தி என்பது 100 வருஷங்கள். இப்ப நம்ம ஏற்கனவே துவாபர யுகத்தின் பின் சந்தி, இப்ப நமக்கு திரேதா யுகத்தை பத்தி நமக்கு இப்ப கவலையே இல்லை. அந்த விஷயத்துக்கு நம்ம போகல. ஆழ்வாருடைய அவதாரமே துவாபர யுகத்தின் கடைசியில கலியுகத்தின் ஆரம்பத்துலதான் இருக்கு. அதனாலதான் அந்த கணக்கை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்க செய்து அந்த துவாபர யுகத்துடைய பின் சந்தி 200 வருஷம் பிரகாரம் துவாபரகம் பார்த்தோம்னா, அப்ப 200 வருஷம் பெருக்கல் 360 72,000 வருஷங்கள். இது ஒரு சந்தி. இது துவாபர யுகத்தின் பின் சந்தி. அதோட போகல. அடுத்து இன்னொன்னு இருக்கு பாருங்க, கலியுகத்தின் முன் சந்தி இருக்கணும். அது 100 வருஷங்கள். இதெல்லாம் தேவருடைய கணக்குப்படி 100 வருஷம். அதையும் 360 பெருக்கினா அது என்ன சுவாமி? 36,000 வருஷம் வருது. ஆக அது 22,000 வருஷம். இது துவாபர யுகத்தின் பின் சந்தி 72,000 வருஷம். கலியுகத்தின் முன் சந்தி 36,000 வருஷம். ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா 1,08,000 வருஷம். அப்ப 1,08,000 வருஷம் கழிஞ்சாதான் கலியுகமே பிறக்கிறது.
கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். அப்பதான் கலியுகம் பிறக்கிறது. அப்ப துவாபர யுகம் முடிஞ்ச அடுத்த நாளே கலியுகம் பிறந்ததான கிடையாது. நல்லா பார்த்துக்கோ. துவாபர யுகம் முடிஞ்சு விட்டோம்னா முன்சந்தி இருக்கு, பின்சந்தி இருக்கு. அதே போல கலியுகத்தின் முன்சந்தி இருக்கு. ரெண்டையும் கணக்கு பண்ணணும். அந்த கணக்கு பண்ணும் நமக்கு என்ன தோணும்னா, இன்னைக்கு இன்னைக்கு துவாபரம் கடைசி நாள் வச்சுக்கேன், நாளையில இருந்து கலியுகம் சுவாமி. நான் சாமானியமா என்ன சொல்றோம், நம்ம சித்திரை 1 சித்திரை 32ஆம் தேதி வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அடுத்த நாள் வைகாசி 1ன்னு சொல்றோமோ. அந்த மாதிரி இல்லை. அதைத்தான் நீ சொல்ற. ஏன்னா விஷ்ணு புராணக்காரர் அப்படிதான் இருக்காரு. ஒவ்வொரு யுகத்துக்கும் சந்தி உண்டு. அந்த சந்தி இருக்கிறபடியால் தான் இவளுக்கு புரியல. சரி, இப்ப இந்த இடத்துல 1,08,000 வருஷங்கள் வந்து சொன்னோம். அப்ப துவாபர யுகத்தின் முடிவுக்கும் கலியுகத்துக்கும் ஆரம்பத்துக்கும் குறுக்க இருக்கிறது 1,08,000 வருஷங்கள். அப்பன்னா சுவாமி கண்ணன் அவதாரம் பண்ணி 1,08,000 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படிதான் வருது, அப்படிதான் வருது. அதனாலதான் இதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குன்னு சொன்னேன். அப்படிதான் வருது. ஆனா கணக்கு பிரகாரம் அப்படிதான் வருது. சரி, இப்ப இதுல இன்னொரு கணக்கு பாருங்க, இன்னொரு கணக்கு நல்லா பாருங்க. இங்கே ஞாபகம். இப்ப இதுல திருமேஷியாழ்வார் இருந்தாலும் சொல்லணும். திருமேஷியாழ்வார் கலியுகத்துல இருந்திருக்கா துவாபரயுகத்துல இருந்திருக்கா சொல்லணும். அப்ப திருமேஷியாழ்வாரை நம்மாழ்வார் சந்திக்கவே இல்லை. அப்ப கலியுகத்துல இருந்திருந்தா அந்த சந்தியை விட்டுடுவோம். சந்தி இல்லாம போயிட்டோம்னா திருமேஷியாழ்வார் கிட்டத்தட்ட நாதமுனிகளுடைய அவதார பரியந்து இருந்திருக்கணும். இந்த சந்தியுடைய கணக்கே இல்லைன்னா அந்த மாதிரி தெரியலையே. அப்ப ஒருவேளை திருமேஷியாழ்வார் இருந்தாருன்னா என்ன தெரியுமா இருக்கும், அப்ப 4000 இருந்திருக்குமே. 4000 காணாம போயிடுத்து. அதுக்கப்புறம் நேர பராங்குசம் போய் பார்த்து மேற்கொண்டு நம்மாழ்வார் பிரத்யட்சமாய் 4000 பெற்றேன்னு அது அந்த விஷயமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப திருமேஷியாழ்வார் இல்லைன்னு தெரியுது. ஆனா அவர பிரகாரம் அவர் இங்க 4000 வருஷத்துக்கு இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்கா இல்லையா? நண்பவியல் 4000 3000 வருஷத்துக்கு மேல கலியுகத்துல இருந்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி சுவாமி அந்த கணக்கு வருது? அவர் துவாபர யுகத்தின் இறுதியில 1000 வருஷம் இருக்கும் போதுதான் ஆழ்வாருடைய அவதாரம். அது நம்ம பார்த்தோமோ 8,62,901. அப்ப 1100 வருஷங்கள் அந்த மிச்சம் இருக்கு. அதற்கு மேற்கொண்டு இங்க ஒரு 500 வருஷத்துக்குள்ள எல்லா ஆழ்வாரும் மறந்துட்டாருன்னு. ஆனா இது நடுவுல என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தியை நம்ம கணக்கு பண்ணியாச்சு. நம்ம சந்தியை நம்ம கணக்கு பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1,08,000 வருஷங்கள் நடுவுல குறுக்க இருக்கு. அப்ப 1,08,000 வருஷங்கள் குறுக்க இருக்குன்னா அந்த குறுக்க இருக்கக்கூடிய 1,08,000 வருஷங்கள் வைத்துக் கொண்டு பார்த்தால், அப்ப பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமேஷியாழ்வார் அவதாரத்துக்கும் நம்மாழ்வாருடைய அவதாரத்துக்கும் 1,00,000 வருஷத்துக்கு மேல வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஆனா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லல, வித்தியாசம் இல்லைன்னு சொல்லல. என்ன பாத்துங்க, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஆனா இந்த பூர்வாச்சாரர் என்ன தெரிவிக்கிறார்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, அத்தனை வருஷ காலங்கள் இந்த 4 ஆழ்வாருக்குமே இவ்வளவு இடைவெளி இருக்குமா, அது சந்தேகமா இருக்குன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா விஷ்ணு இதுல என்ன ஒரு விஷயம்னா, விஷ்ணு புராணக்காரர் சந்தி இருக்குன்னு சொல்லிட்டார். அந்த சந்தியை வைத்துக் கொண்டு முன் சந்தி பின் சந்தி, அந்த சந்தியை வைத்துக் கொண்டு பார்த்தால் 1,00,000 வருஷத்துக்கு மேல வித்தியாசம் வருது. பார்த்தோம். சரி, அப்படி இருக்க. ஆனா இப்ப அதை விட வச்சுக்கோ. ஆனா அந்த கணக்குப்படி பார்த்தா திருமேஷியாழ்வார் நம்மாழ்வார் சந்திக்க முடியாதுன்றது நன்னா கிடைக்கிறது. அப்ப அதெல்லாம் ஒத்து போறது பாருங்க. ஏன்னா இவருடைய காலம் 4700 வருஷங்கள். ஆனா ஏற்கனவே 1,00,000 வருஷங்கள் இருக்கு. அதனால நம்மாழ்வாரை சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தன்னிடையே இதெல்லாம் கிடைக்கிறது. அதற்கு மேற்கொண்டு அந்த 4 ஆழ்வார்கள் ஏக்க காலத்தில் இருந்தார்ன்றது புரியுது. அப்ப அந்த ஆழ்வார்களுக்கும் கலியுகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. அதே நேரத்துல இவ கண்ணனை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுவும் புரியுது. இத்தனையும் டாலியாருது. கண்ணனை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாதுன்னு. ஏன்னா இந்த சந்தி காலத்துலதான் இவ பிறந்திருக்கா. என்ன பாருங்க. அப்பன்னா தேவமானத்தால 200 வருஷம் சொன்னோம். தேவமானத்தால 200 வருஷம்னா கிட்டத்தட்ட 72,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கா. அதாவது துவாபரயுகம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கச்சே அப்ப சந்தி காலம். அப்ப கண்ணன் கிளம்பி போயாச்சு. கண்ணன் கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் முதலாழ்வாருடைய அவதாரமே இருந்திருக்கு. அப்ப முதலாழ்வாருடைய அவதாரம் சந்தி காலத்துல இருந்தபடியாலே கண்ணனை சந்திக்கலையே என்கிற குற்றம் வராது.
ஏன்னா கண்ணன் கிளம்பி போயாச்சு. ஆனா இந்த சந்திங்கிற நிலையே இல்லைன்னா கண்ணனை ஏன் சந்திக்கல? கண்ணன் ஏன்னா நம்ம என்ன கணக்கு பண்ணுவோம்? 8,64,000 வருஷங்கள்னு கணக்கு பண்ணியாச்சுன்னா அப்ப 8,64,000 வருஷம் கழிச்சு அடுத்த நாள் தான் கண்ணன் சீவைக்குள்ள போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஆழ்வாருடைய அவதாரம் இருக்கு. அப்ப ஏன் கண்ணை சந்திக்கல? இல்ல கண்ணை பத்தி என்னமா பாடுவான்னு இந்த 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 மாதிரியான சந்தேகங்கள்லாம் வருதோனோ. இப்ப நம்ம சந்தி கணக்கு வச்சு முன் சந்தி பிரிஞ்சு கணக்கு வச்சுட்டாச்சுன்னா எந்த சந்தேகம் வராது, எல்லாம் சரியா டேலியா இருந்து. ஆனா குறுக்க என்ன ஒண்ணு கேட்கறதுன்னா, சுவாமி இந்த ஆழ்வாருக்கும் அந்த ஆழ்வாருக்கும் 1,00,000 வருஷங்கள் வித்தியாசம் இருக்குமா? ஆகுமா? அது இருந்தால் வேறவே கிடையாது. ஏன்னா அதைதான் இங்க அடைய தெரிவிக்க வந்தேன். அப்பன்னா 1,00,000 நம்ம கணக்குப்படி, தேவர்கள் கணக்குப்படி கிடையாது. தேவர்கள் கணக்குப்படி சதுர்யுகமே 12,000 வருஷம் தான். தேவர்கள் கணக்குப்படி சதுர்யுகமே 12,000 வருஷம் தான். தேவர்கள் கணக்குப்படி சந்தி 300 வருஷம் தான். அதாவது பின் சந்தி என்று சொல்லக்கூடிய துவாபர யுகத்துக்கு 200 வருஷம். சாரி, பின் சந்தி. முன் சந்தி என்று சொல்லக்கூடிய கலியுகத்துக்கு 100 வருஷம். 300 வருஷம் தான் சந்தியே. ஆனா 300 வருஷம் பிரகாரம் தேவர்கள் சந்தி பார்த்தாச்சுன்னா நம் கணக்கு பிரகாரம் எவ்வளவு வருது? 1,08,000 வருது. 300 வருஷங்கள் தேவர்கள் கிடையாது, நம்ம கணக்கு 1,08,000 வருது. அதனால இதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த சந்தி உண்டு. ஆனா என்ன நம்ம வச்சுக்கணும்னா, அப்ப முதலாழ்வார்கள் திருமழிசை ஆழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் வித்தியாசம் என்பது 1,08,000 வருஷங்கள் வித்தியாசம் இருக்குமான்னா இருந்துதான் ஆகணும். அந்த மாதிரி இருந்தா தான். ஏன்னா அது சந்தி காலம். சந்தி காலம்னு சொன்னால எதுவுமே நடக்காது. கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோ. சந்தி காலத்துல எந்த விதமான அவதாரங்களோ எதுவுமே இருக்கவே இருக்காது. எல்லா அவதாரங்களும் சந்தி காலம் இல்லாம அந்தந்த யுகத்துலதான் நடக்கும். சந்தி காலத்து மாரி நடக்காது. ஏன்னா சந்தி காலம்ன்றத மாற்றம் ஏற்படுவதற்கு புரியத்துக்காக சொல்றேன். புரியத்துக்காக ஒரு விஷயம். இப்ப இந்த 4,00,000 நல்லா பாருங்க, நமக்கு கலியுகம் எத்தனை இது? 4,32,000 வருஷங்கள். இப்ப 4,32,000 வருஷம் முடிஞ்ச உடனே அதுல எத்தனை வருஷங்கள் நம்ம பார்த்திருக்கோம்? தேவமானத்தால 1,200 வருஷங்கள் ஆரம்பிச்சணும். அதுல 1,200ல 100 வருஷம் பின் சந்தி, 100 வருஷம் பின் சந்தி முன் சந்தின்னு பார்த்தோம். அப்ப மீதி இருக்கிறது எவ்வளவு இருக்குது? 1000 வருஷங்கள் தேவமானத்தால. அந்த 1000த்தை 360 பெருக்கினா அப்ப 3,60,000 வருஷங்கள் தான் எது? கலியுகம். ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய வருஷங்கள் 36,000 வருஷங்கள். அந்த 36,000 வருஷங்கள் முன்சந்தி பின்சந்தின்னு வந்துடுறது. 36,000 வருஷம் பின்சந்தி, 36,000 வருஷம் முன்சந்தின்னு வந்துடுறது. ஆனா இப்ப நம்ம கிருத்தயுகத்துக்கு போறோம் வச்சுக்கேன். அப்ப கலியுகம் முடிஞ்சு 36,000 வருஷம் பின்சந்தி இருக்கும். தானே பாத்துக்கோ, பின்சந்தி இருக்கும். கலியுகம் முடிஞ்ச உடனே அடுத்த க்ஷணமே கிருத்தயுகம் வராது. கலியுகம் முடிஞ்சோடனே பிரளயம் இல்லையா சுவாமி? எல்லாம் அழியாதான? அழியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? 1000 சதுர்யுகம் முடிஞ்சாதான் அழிவும். இப்ப 28ஆம் சதுர்யுகம். நல்லா பாருங்க, 1000 சதுர்யுகம் முடிஞ்சாதான் பிரம்மாவுடைய பகல் பொழுது முடியறது. பெரிய கணக்கு, ரொம்ப பெரிய கணக்கு. 1000 சதுர்யுகம் அர்த்தம்? இப்ப 12,000 × 1000 தேவர்கள் கணக்குப்படி போட்டாச்சுன்னா எத்தனை வருதே தெரியாது. அந்த கணக்கு பிரகாரம் இருந்துச்சுன்னா அப்ப பிரம்மாவுக்கு 12 hours, அவர் ஒரு 12 மணி நேரம் அவருக்கு முடியறது. அப்பதான் ஒரு பிரளயம் வருது. அந்த பிரளயம் கூட 3 லோகங்கள் தான் அழியது. பூகு, புவகா, சிவகா என்று சொல்லக்கூடிய 3 லோகங்கள் மட்டுமே அழியது. இருக்கட்டும், அப்படி இருக்கச்சதே. இப்ப இங்க கலியுகம் முடிஞ்ச உடனே மறுபடியும் கிருத்தயுகம் வரும். கிருத்தயுகம்னா அங்க ரொம்ப ஆனந்தமான யுகம். அது அந்த கிருத்தயுகம் என்பது உயர்ந்த யுகம், யுகத்திலே உகந்த யுகம். ஆனா கலியுகம் மோசம்னு சொன்னோமோ. இப்ப இங்க இருந்து அங்க போக, அந்த யுகத்துக்கு போகணுமோ. அந்த யுகத்துக்கு போகணும்னா உடனே சட்டுன்னு மாறுமா? மாறவே மாறாது. அப்ப அதுக்குண்டான சந்தி தான் கிருத்தயுகத்துல முன்சந்தி 400, கலியுகத்தின் பின்சந்தி 100. அப்ப அந்த முன்சந்தி 400ன்னா அதே போல இதுல பின்சந்தி 300ன்னா எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 3,20,000 வருஷங்கள். எது? அதோட முன்சந்தி. அதே இங்க 36,000 வருஷங்கள். இது இத்தனையும் சேர்ந்தாதான் கிருத்தயுகத்துக்கே போகும். அப்பன்னா கிட்டத்தட்ட
கலியுகம் முடிஞ்சு 3 லட்சம் வருஷங்கள் ஆனாதான் கிருத்தியமா வரும். என்ன புரியுதா? கலியுகம் முடிஞ்சு 3 லட்சம் வருஷங்கள் ஆனாதான் கிருத்தியமா வரும். அந்த 3 லட்சம் வருஷத்துக்குள்ள நிறைய மாறுபாடுகள் ஏற்பட்டு எல்லாமே பழைய நிலைக்கு வந்துடும். புரியறதும் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதுதான் கணக்கு. இந்த கணக்கு ஆனா இந்த கணக்கு பிரகாரம் நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது? இது நீங்க நிரூபிப்பீங்களா? விஞ்ஞான ரீதியா இதை நிரூபிக்க முடியாது. விஷ்ணு புராணக்காரர் எழுதியிருக்கார், பராசமகர் எழுதியிருக்கார். அதன் பக்கம் சொல்ல முடியுது. விஞ்ஞான ரீதியா என்ன நான் சொல்லிட்டு இருப்பார், 2012 போயிடுதுன்றார், 2025 போயிடுதுன்றா, திடீர்னு ஏதோ வந்துருந்தா. அந்த மாதிரி கிடையாது. நன்னா இருக்கு. 4,32,000 வருஷங்கள் இருக்கு நமக்கு கலியுகம். இப்ப இது வரைக்கும் 5,125 வருஷங்கள் தான் போயிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்ப இந்த விஷயத்தை அப்ப இதுல என்ன தெரியாதுன்னா, இப்ப இவர் கிட்டத்தட்ட அவெல்லாம் கலியுகம் பிறந்து 500 வருஷத்துல பரமதம் போயிட்டார். பரமதம் போன பிறகு கிட்டத்தட்ட 3000-4000 வருஷங்கள் இந்த 4000 ஜீவபெருமை நடையானதா தெரியல. ஏன்னா நாதமணிகள் மறுபடியும் வந்து அவதாரம் பண்ணிதான் அந்த 4000 கொண்டு வந்தான் தெரியுது. இப்ப நாதமணிகள் 3100 வருஷம் கழிச்சுதான் இந்த பாருங்க மதுரகவியுடைய வம்சத்தார் இருக்கக்கூடிய பராங்குச நம்பியை சந்திச்சிருக்கார். அப்ப பராங்குச நம்பி கிட்டத்தட்ட மதுருடைய வம்சத்தார் 3100 வருஷங்கள் அந்த வம்சம் வந்திருக்கு. அந்த வம்சம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு 4000 நம்ம கொடுத்தாருன்னு தெரியுது. சரி சுவாமி, இதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. அந்த ஊருக்கு என்ன வைபவம் மேற்கொண்டு விடல, இந்த ஊருக்கு வைபவம் சொல்லிட்டு இந்த திருவழிது நாடுன்னு ஆச்சரியமான பேரு ஆழ்வாருடைய ஊருக்கு. திருவழிது நாடென்னும் தென்குருகூர் என்னும் அறிவினிய வன்பொருளர் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையை எப்பொழுதும் சிந்தியா நெஞ்சே திறந்திருக்கணும். அந்த திருவழிது நாடுன்னு பேரு அந்த ஊருக்கு. அந்த ஊர்ல இருக்க கிராமத்துக்கு தான் தென்குருகூர்னு பேரு. கிராமத்துக்கு தான் தென்குருப்ப நம்ம இருக்கணும் தமிழ்நாடுன்னு பேரு. அதுல சென்னைன்னு இருக்கணும். அந்த மாதிரி சென்னைனா பெருசு, அந்த மாதிரி ஆழ்வார் ரொம்ப கிராமம், ரொம்ப சிறிய கிராமம். சிறிய கிராமமா இருக்கணும். திருவழிது நாடுன்னு ஊருக்கு பேர், கிராமத்துக்கு பேர் தென்குருகூர் பேரு. புரியத்துக்காக சொல்றேன். திருமங்கியார் ஆளிநாடன் அப்படின்னு பேரு இல்லையா? அந்த ஆளிநாடன்ல ஊருக்குள்ள அது நாடு. அதுல மங்கை அப்படின்னு மங்கமடன்னு பேர் அந்த இடத்துக்கு. அந்த மங்கமடத்துக்கு மன்னனா இருந்தாலும் திருமங்கியாழ்வார்னு பேரு. அதே போல ஆனா எப்பவுமே பெரிய இடத்தை சொல்லி சின்ன இடத்த சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால திருவழிது நாடுன்னு ஆழ்வார் திருநருக்கு பெரிய ஊருக்கு பேரு. அந்த திருவழிது நாடு என்று சொல்ல ஊருக்குள்ள திருக்குருகூர்னு பேரு. அந்த குருகூர்னு எதனால பேர் இருந்ததுன்னா, குருக்கன் ஒரு ராஜா இருந்திருக்கார். அதுல அந்த ஆழ்வார் திருநெறிய ஸ்தல புராணத்தை இதெல்லாம் நல்லா தெரிவிச்சிருக்கார். குருக்கன் ஒரு ராஜா இருந்திருக்கார். அந்த குருக்கன் ஊரானபடியால குருகூர், குருக்கனின் ஊரானபடியால குருகூர்னு பேரு. திருவழித நாடென்னும் தென்குருகூர்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப வடநாட்டுக்கு உட்பட்ட ஊர் தென்குருகூர்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதுதான் படைவீடு. படைவீடுன்னு தலைநகரம். படைவீடுன்னு சொல்லுவா. படைவீடு வேறு, கிராமம் வேறு. படைவீடுன்னா தலைநகரம், கிராமம்னா அதுக்குள்ள அடக்கப்பட்ட தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் இப்ப ஆழ்வாருடைய தகப்பனார் காரியார். ஆழ்வாருடைய தகப்பனார் பேரு காரியார் பேரு. அதே தாயார் பேரு உடையனங்கனாச்சியார், உடையனங்கையார்னு பேரு. 2 பேரும் கல்யாணம் ஆயிடுத்து. சரித்திரத்துக்கு போயிடுறேன். 2 பேரும் கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணம்னு இந்த உடையனங்கனாச்சியாருடைய தகப்பனார் பேர் தான் தர்பாசனர்னு பேரு. ரொம்ப ஆச்சரியமான பேரு. உடையனங்கனாச்சியாருடைய அவருடைய தகப்பனார் அப்படின்னா ஆழ்வாருடைய திருத்தாயாருடைய தகப்பனார் தர்பாசன் பேரு. எதுக்கு சுவாமி இந்த பேர்? இவரெல்லாம் இருந்ததுன்னா திருவன் பரிசாரம், மலையாள தேசத்துக்கு பக்கத்துல நாகர்கோவில் பக்கத்துல இருக்கு திருவன் பரிசாரம். அந்த திருவன் பரிசாரம் தான் இவரெல்லாம் இருந்திருக்கா. ஆனா இந்த தர்பாசனன்றது திருப்புல்லான திவிதேசம் இருக்கணும். திருப்புல்லான திவிதேசம் தர்பசயனம், ராமன் தர்பசயனம். அந்த தர்பசயன எம்பெருமானோடு இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் இருக்கிறபடியாலே இவருக்கு தர்பாசனர்னு பேர். இவர் தாழ்வழி பாட்டனார் ஆழ்வாருக்கு. நல்லா பண்ணிக்கோ, தாழ்வழி பாட்டனார் ஆழ்வாருக்கு. தர்பாசனன் பெண் தான் உடையனங்கனாச்சியார். உடையனங்கனாச்சியார் தான் அவருடைய திருக்குமாரன் தான் சுவாமி நம்மாழ்வார். இவர்கள் இருவரும் நன்னா அங்கிருந்து கிளம்பி திருக்குறுகூருக்கு வந்து அந்த திருக்குறுகை நித்தியவாசம் பண்ணி கொண்டு அங்க கொடுத்தன பண்ணிட்டு கட்சி. இவாளுக்கு புத்திரபாகியம் இல்லை, சந்தான பிராப்தி இல்லை. சந்தான பிராப்தி இல்லாத எனக்கு கல்யாணமானதான் திருவன் பரிசாரம் தான்.
வருவார் செல்வார் வன்பரிசாரத்திருந்த என் திருவாழ் மாறுவர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வது ஆச்சரியமான பெருமாள். அப்படி இருக்கச்சே அந்த திருவன்பர் தான் கல்யாணம் ஆகி திருக்குறளுக்கு வந்து அங்க நன்னா பண்ணிட்டு இருந்தா. ஆனா என்ன எடுத்துன்னா இவருக்கு சந்தான பிராப்தி இல்லாதபடியால யாத்திரை போனா. யாத்திரை போச்சு பக்கத்து திவ்யதேசமா இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி அந்த பெருமாள் சேவிக்க அந்த பெருமாள்கிட்ட இவ பிரார்த்திக்கிறா, எனக்கு சந்தான பிராப்தி வேணும், புத்திர பிராப்தி வேணும்னு. உடனே அந்த பெருமாளை கேட்கிற யார போல வேணும் அப்படின்னு கேட்கச்சு. உம்மை போல வேணும்னு கேட்ட உடனே நானே வந்து பிறக்க வேண்டியதுதான், எம்மை போல ரெண்டாவது கிடையாது, நதஸ்யமஸ்ய அப்பியதிகஸ்ய திஷதுன்னு நாமே வந்து பிறப்போன்னு சொல்ல மேற்கொண்டு ஆழ்வாரே யாரு திருக்குறள் எம்பெருமான் தான் தெரிகிறது. உடனே பெருமாள் என்ன பண்றாருன்னா பிறப்போம்னு சொன்ன உடனே நேர சீவை கொடுத்த கருத்வானையும் அதே போல ஆதிசேஷனையும் பார்த்து நாம் போய் பராங்குசலாக அவதாரம் பண்ண போகிறோம். பாருங்க இது குருகூர் பூர்ணமா இருக்கு. நாம் போய் பராங்குசனாக அவதாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ஷனர் தான் நம்மாழ்வாராக பிறந்தான்னு ஒரு நிலை உண்டு. திருக்குறுங்குடி எம்பெருமான் தான் நம்மாழ்வாராக பிறந்தான்னு ஒரு நிலை உண்டு. ரெண்டுமே உண்டு, ரெண்டும் உண்டு. சம்பிரதாயத்தை படி பார்த்தால் திருக்குறள் நம்பியே நம்மாழ்வாராக அவதாரம். சம்பிரதாயப்படி திருக்குறள் நம்பியே விஸ்வக்ஷனர் தான் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணாரு, ரெண்டு உண்டு. இருந்தாலும் இப்ப கருத்வான பார்த்து உடனே நீர் போய் என்ன சொன்னா முதல்ல நீர் போய் முன்னாடி மதுரகவி ஆழ்வாராக நீர் அவதாரம் பண்ணணும்னு தெரிவிக்கிறார். அப்ப மதுரகவி ஆழ்வார் கருடனின் அம்சம், பெரியாழ்வாரும் கருடனின் அம்சம், மதுரகவி ஆழ்வாரும் கருடனின் அம்சம். அவர் அவதாரம் பண்ணுன்னு சொல்லி அதற்கு மேற்கொள்ள ஆதிசேஷன் இருக்காரணும். அந்த ஆதிசேஷனை பார்த்து நீர் போய் உறங்கா புலி, இன்னைக்கு திந்திரினி முலதாமன்னு சொல்றோம், நிர்நித்ர திந்திரினின்னு பேரு, உறங்கா புலி. அதுக்கு சம்ஸ்கிருத பாஷையில நிர்நித்ர திந்திரினி, அந்த உறங்கா புலியாக நீர் அவதாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பிராட்டி வேற விடுறாரு. பிராட்டி கூட என்ன சொல்றனா நீர் போய் வகுல மாலையாக பிறக்க வேண்டாரு. மாலை நாட்கமிக மாலை மார்பின்னு தெரிவிக்கிறோம்னா வகுல மாலையாக இருந்ததே பிராட்டி தான். அப்ப பகவானே பராங்குசனாக அவதாரம் பண்ணார். ஆனா இத்தனை பராங்குசன அவதாரம் பண்ணணும். பராங்குசன்னா இங்க நம்ம நினைக்கிற மாதிரி மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்துல வந்த பராங்குசர் இல்ல, இது ஆழ்வாரே. அந்த அண்ணாழ்வாரே பராங்குசன அவதாரம் பண்ணார் இல்லையா, அவரிடத்துல தான் என்ன பாத்துக்கோ. அப்ப அவதாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மதுரகவி வம்சத்துல வந்தவர் தான் பராங்குச நம்பி. இந்த பராங்குசர் வேற அந்த பராங்குசர். சரி சுவாமி, இப்ப இருக்குன்னா இப்ப கண்ணன் சிறுத்தாம்பு என்பது இருந்து தோணும் பராங்குச நம்பி கிட்ட. மற்ற எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை, மற்ற எதுவுமே கிடையாது. ஆனா 4000 மிச்சம் இருந்த பாட்டு எதுன்னா இந்த 11 பாட்டு. இந்த 11 பாட்டு தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 3100 வருஷங்கள் இல்லைன்னே சொல்லலாம், இல்லைன்னே சொல்லலாம். கலியுகம் பிறந்து அப்படி மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன். என்ன இந்த கணக்கை நீங்க தப்பா நினைச்சாக்கா என்ன சுவாமி எல்லாம் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு தப்பும் கிடையாது. அதனாலதான் அடிய சொல்லிட்டு முதலியே கிட்டத்தட்ட 1,00,000 வருஷங்கள் வித்தியாசம் இருந்திருக்கலாம். ஆனா அடிய ஊர்ஜிதம் பண்ணல. ஏன் ஊர்ஜினா நம்ம சம்பிரதாயத்துல காலக்கணக்கை நிர்ணயம் பண்றதுக்கு பூர்வாச்சாரம் எழுதி வைக்கல. அவளுக்கு சம்பிரதாயம் பிரதானம் வச்சுட்டு தவிர காலக்கணக்கு சில எல்லாம் என்ன பண்ணுவா, இந்த காலம் அந்த காலம் அந்த காலம் சொல்றாரு, அந்த மாதிரி காலக்கணக்கு எழுதி வைக்கல. ஆனா இதெல்லாம் ஒவ்வொரு குரு பரம்பரா பிரபாகம், பெரிய திருமுறை அடைவு, இந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் இருக்கு குரு பரம்பரைக்கு. அந்த கிரந்தத்தை ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்படிதான் நிர்ணயம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுறது. அதை பிரகாரம் பண்ணிருக்கோம் இருக்கட்டும். ஆனால் கலியுகம் பிறந்த 500 வருஷத்துக்குள்ள அத்தனை ஆழ்வாரும் போயாச்சு. அப்ப அதுவரை 4 இருந்ததா? அவ இருக்கச்ச 4 இருந்தது. அதன் பிறகு மிச்சம் 3100 வருஷங்கள் இருந்ததுனோ. அப்ப நாதமுடைய அவதாரம் என்னது? கலியுகம் பிறந்து 3685. நேற்றுக்கே இதை பார்த்தோம். கலியுகம் பிறந்து 3685. அப்ப கிட்டத்தட்ட 3100 வருஷங்கள் கண்ணன் சிறுத்தாம்பு மட்டுமே இந்த லோகத்துல இருந்திருக்கு இல்லையே சுவாமி? இந்த 5ஆம் 10 8ஆம் திருவாவழி 6 அடியே நுடலம் என்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய அதுவே இருந்திருக்கு. அதை வைத்துக் கொண்டுதானே உடலை என்பின் பேச்சு முலையோடு அவளையும் உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் அந்த பாசுரத்தை சொன்னதுக்கு பிறகுதான் 1010 மழை தீர வல்லார்னு சப்தம் வந்த பிரகாரம் தான் மேற்கொண்ட நாதமுனிகள் இந்த மாதிரி 1000 பாசனம் இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த பாட்டு இருந்திருக்கணும். ஆனா
அந்த பாட்டு ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. கண்ணனின் சிறுத்தாம்பு அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த வம்சத்துல வந்தவா அதை நல்லா பாதுகாத்திருக்கான். நல்லா பாத்துக்கோ. சரி, இவரையே சுவாமி இந்த 4000 பாதுகாக்கல. 4000 பராங்குச நம்பி அதான் மதுரகவி ஆழ்வார் வம்சத்துல வந்தவா கண்ணனின் சிறுத்தாம்பை பாதுகாத்தல தவிர ஆழ்வாவுடைய 4000 தீபத்தை பாதுகாக்கல. சரி சரி சுவாமி, இப்ப இந்த யாரோ 2 பேரும் வந்து சேவிச்சாரணும். 2 சுவாமிகள் வந்தா நாதமணிகள் முன்னாடி 6வது அடியேருடன் சேவிச்சானா எந்த பரம்பரை? அப்ப ஒருவேளை மதுரகவி ஆழ்வார் பரம்பரையோ இல்ல வேறதான். நம்ம ஆழ்வாருக்கு பரம்பரை கிடையாது. அவருக்கு கல்யாணமே ஆகல, அவருக்கு பரம்பரையே கிடையாது, அவருக்கு வம்சம் கிடையாது. மதுரகவிகாருக்கு வம்சம் இருக்கு. அந்த வம்சத்துல வந்தவரனா தெரியல, அதுவும் தெரியல. இது எந்த வம்சம்? நிறைய சரித்திரங்கள் நமக்கு தெரியல. தெரியாதபடியால தெரியல ஒத்துக்கணுமே தவிர, சில பேர்லாம் என்ன பண்ணுவானா, அவளுடைய மதத்துக்கு வைபவத்தை கொடுக்கணும்னே இல்லாத பல்லாதெல்லாம் சொல்லுவா. அது இப்பதான் புராணத்திலே இருக்காது. அது நம்ம சம்பிரதாயமே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எந்த வம்சம் யாருக்கு ஏது திருக்குடந்த பாசம் தெரிஞ்ச சுவாமி அவருக்கு என்ன பண்ணார் ஏது ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. மதுரைகள் வம்சம் தானா அதுவும் தெரியாது. இந்த கேள்விக்கெல்லாம் சமாதானம் இருக்கானா கிடையாது. 8,62,901 ஆரம்பம். அதன் பிறகு நாதமுனியுடைய காலம் வந்தது. நாதமுனிகள் காலம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 670 வருஷத்துக்கு முன்னாடி குரு பரம்பரை பூர்த்தி ஆயிடுச்சு. மணவாளமாவி பரியந்தம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாசையா மனமத்தியம் தெரிவிக்கிறையா. அப்ப அதுவும் குரு பரம்பரை பூர்த்தி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அப்பன்னா நல்லா பாத்துக்கோ, கிருத்தயுகத்தில துவாபர யுகத்தில ஒரு 1100 வருஷங்கள், 1100 வருஷங்கள், இப்போ ஒரு 5000 வருஷங்கள். அப்பன்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமே கிட்டத்தட்ட 6000 வருஷங்கள் தான் நல்லா பிரபலம் ஆயிருக்கு. நல்லா பாத்துக்கோ, கிருத்தயுக அதாவது துவாபர யுகத்தின் கடைசி சுவாமி சந்தின்னு சொன்னேன், அது அப்படிதான் வச்சுக்கணும். துவாபர யுகத்தின் கடைசி மேற்கொண்டு இப்ப 5125 வருஷங்கள், இது எல்லாம் ஒன்னா சேர்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 6000 வருஷம் தான். இல்லையே சும்மா 1100, இது ஒரு 5000. மணவாளனுடைய ஒரு காலத்தை வச்சு பார்க்கும்போது 6000க்குள்ளதான் வரும். அந்த 6000த்துக்குள்ள நம்முடைய சம்பிரதாயம் பூர்ணமா பிரபலமானதே அதுதான். அப்படி இருக்கச்சு. ஆனா நம்ம என்ன தோணும், இப்பதான் உருவாயிருக்கு போட்டு சுவாமி. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கு இல்ல. இப்படி இந்த வார்த்தை சொன்ன உடனே என்ன, பிரபலம் அடைந்தது இது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்பௌருஷேயம். இது நன்னா புரிஞ்சுக்கணும். அப்பௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது. பகவானே இதை நன்னா பிரவர்த்தகாச்சாரியரா இருந்து கொண்டு பரப்பினார். அதனாலதான் எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார்னு மனபாலமாக எடுத்திருக்காரு. இது சொன்னா அப்ப வேதாந்த முழுவதும் சொன்னதே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். ஆனா அதை கட்டி பாதுகாத்து போற்றி பாதுகாத்து பேணி வளர்த்து யார் பண்ணா? ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பண்ணார. அவ பண்ணினரா அவதான் உருவாக்கினான்னு கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும், அவ என்ன பிரபலப்படுத்தினான். இது போல ஆகஸ்தியமும் அனாதி. அகஸ்தியர்களுடைய அகஸ்திய மாமுனி அவர் தமிழை நன்னா பரப்பினார். அந்த தமிழை பரப்பினபடியால அகஸ்தியரால் தான் தமிழ் பாஷையை தொடங்கப்பட்டது கிடையாது. அவரால் பரப்பப்பட்டதுதான் சொல்லியிருக்க தவிர ஆகஸ்தியம் அனாதின்னு தெரிவிக்கிறாரையா. அதனால சரி சுவாமி, இந்த பராங்குச நம்பி எப்படிப்பட்டவர்? அவர் எங்க இருந்தார்? அவர் மதுரகவி வம்சம் சொல்லியாரு. எப்படின்னா எங்க பிறந்தார், எங்க பிறந்த எந்த சரித்திரமும் தெரியாது. எதாவது தெரியுமான்னா எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம பூர்வாச்சாரிய விஷயத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆழ்வார்கள் அவதரித்தது உண்மை, பாசுரத்தை நன்னா பாடியது உண்மை. இதனால புரிஞ்சுக்கோ, ஆழ்வாருடைய அவதாரம் உண்மை. இப்ப தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன். இப்ப நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. ஆழ்வார்கள் அவதரித்தது உண்மை, பாசுரத்தை சேவிச்சது உண்மை. இப்ப நாம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா இந்த 4000 பரப்ப இத்தனை ஆச்சாரியர் பிறக்க வச்சிருக்காரு. 4000 என்னைக்கோ பிறக்கல. என்னைக்கோ அது ஒத்ராட்சிது, என்னைக்கோ அது பிரச்சாரப்படுத்தப்பட்டது. ஆனாலும் அது மேலும் பிரச்சாரம் பண்ண நன்னா பரப்புறதுக்காக ஆச்சாரியர்களை பிறக்க வச்சு எத்தனை புஸ்தகங்கள், ஒரு புஸ்தகமா 4000 திவ்ய பிரதி எத்தனை புஸ்தகங்கள் பண்ணி 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 எழுதி வச்சு அதை மூலம் போராதுன்னு வியாக்கியானம் பண்ணி வச்சு இனிமே இதை எழுந்து போகாம இருக்கணும்னு எத்தனை காரியங்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர் பண்ணியிருக்கா. இப்ப நம்ம என்ன தோணும்னா, சுவாமி அந்த 3500 வருஷம் போயிடுச்சு, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்.
3100 வருஷங்கள் போயிடுச்சுன்னா போனா போகட்டும். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு, வெறுமே கிடைக்கல, வியாக்கியானத்தோடு கிடைச்சிருக்கு. அந்த வியாக்கியானத்தோடு கிடைச்சுன்னா இனிமே இழந்து போவதற்குண்டான ஒரு ஒரு நிலையை நம்ம பார்க்கப்படாது. இப்படி இந்த வார்த்தை அடியை சொன்ன உடனே என்ன சொன்னோம், சுவாமி நான் ஜாகிரதையா பெட்டியில பூட்டி வச்சுக்கிறேன் சுவாமி, அது இல்லை அர்த்தம். அதை நன்னா தெரிஞ்சுக்கணும், அந்த வியாக்கியானம் தெரிஞ்சுக்கணும், அவருடைய ஆழ்வார்கள் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு பிராவண்யம் இருக்கணும், பிரேமம் இருக்கணும், ஆச்சாரியர்கள் மேல ஒரு வாஞ்சை பிரேமை இருக்கணும். அதெல்லாம் பூர்ணமா இருந்து அது ஏன்னா மறுபடியும் இது போகுன்றதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இது நன்னா தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சு நம்முடைய உஜ்ஜீவனம் அதுலதான் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோமோ சாஸ்திரத்தை கொண்டு நம்மால உஜ்ஜீவனம் அடைய முடியுமான்னா சந்தேகம் நேத்திக்க பார்த்துட்டோம். ஆனா ஆழ்வார் பாசுரம் கொண்டு தானே பழகணும். சரி சுவாமி, இது யார் வளர்த்தா? நாமெல்லாம் யசோதையை போல வச்சுக்கலாம், தேவகியை போல ஆழ்வார்கள் வச்சுக்கலாம். அவர்கள் நன்னா பெத்து கொடுத்துட்டு போயிட்டா. யசோதை ராமானுஜன் யசோதா, நாம யசோதை தான். அந்த யசோதியா இருக்கிறபடியால் தான் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், பகுதிஷம் சொல்லலாம் சொன்னா ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இதை நன்னா போட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. ஏன்னா ஆச்சாரிகள் பிறந்தபடியால் தான் பாடின ஆழ்வார்கள் பிறந்து பிரயோஜனமே இல்லைன்றாரு குருவாச்சாரியர்கள். ஆழ்வார்கள் பாடிட்டா சுவாமி, அது பிரயோஜனமா என்ன? பிரயோஜனம் இருக்கு, ஆனா அந்த பிரயோஜனம் பூர்த்தியானது என்னன்னா ஆச்சாரிய அவதாரத்தால் தான் பூர்த்தியாச்சு. ஏன்னா யாச்சாத்தாக்கரன ஆச்சாரியர் பிறந்துதான் பிரயோஜனம். ஆச்சாரியர்கள் பிறந்த பிறகு 4000 இப்ப ஆச்சாரம் பிறந்துட்டாலும் வியாக்கியானம் வந்துருச்சணும், அதுக்கப்புறம் 4000 தெரிஞ்சு கொண்டால் போனா அதுதான் துரதிருஷ்டம், துரதிருஷ்ட வசமானது. ஏன்னா இத்தனை நாள் அடியை சொன்னதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் இந்த வருஷம் அந்த வருஷம் எத்தனையோ சொன்னேன் சாமி, அதெல்லாம் போயிடுத்த அதே போல நாங்க இருக்கலாமான்னா கிடையாது. இப்ப நல்லா கை கிடைச்சிட்டு, கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம அனுபவிக்காம அதை தெரிஞ்சு கொள்ளாம இருந்தா துரதிருஷ்ட வசமானது. அப்ப நம்மாழ்வார் அவதரித்து கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் ஆன பிறகுதான் ஒரு பரம் என்ன பாருங்க, எல்லா ஆழ்வார் பரந்து போயிட்டார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 3100 வருஷங்கள் கழித்துதான் நாதமுனுடைய அவதாரம். அப்ப நம்மாழ்வார்க்கும் நாதமுனிகளுக்கும் இடைப்பட்ட காலம் 3100 வருஷங்கள். அப்படி இருக்கச்ச சரி சுவாமி, இந்த நம்மாழ்வார்ட்ட 4000 பெத்தரணும் எந்த வயசுல வாங்கினார்? நாதமணிக்கு இந்த திருநட்சத்திரம் இருக்குமானோ? நாதமணிகள் மொத்தமா இந்த பூலோகத்திலிருந்து 93 வருஷங்கள் என்ன பாத்துக்கோ, 93 வருஷங்கள் நாதமணி இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணி இருந்தார். ஆனால் 91 தான் இருந்தாலும், ஆனா அவர் 4000 பெருத்தின்றது எப்ப சுவாமி? எப்ப பெருத்தின்றா? என்னமா பெருத்தின்றார்னா, ஆனா 4000 பெத்துனதுக்கு அப்புறம் அதை வியாசம் பண்ணினார். அது சுமாரா ஒரு காலத்தை நம்மளே நிர்ணயிக்கலாம். வியாசம் பண்ணினார்னா அதுக்கு இசை கூட்டி இசையோடு பண்ணினோடு நம்ம உலகத்துல நல்லா பரப்பினாருன்னு. அப்ப பரப்பினாருன்னா அந்த பரப்புவதற்கு கொஞ்சம் காலம் ஆகுமோனோ, ஆயிட்டாகணும். அப்பன்னா கிட்டத்தட்ட நாதமுனுடைய தன்னுடைய 50வது திருநட்சத்திரமோ 60வது திருநட்சத்திரமோ அவர் 4000 பெற்றிருக்கலாம். என்ன பாருங்க, பெற்றிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 20-30 வருஷங்கள் இருந்தா தான் மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார் மருமக்கள் 2 பேர், மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ் ஈஸ்வர மணிகளை வைத்துக் கொண்டுதான் நன்னா பரப்பினார். ஆனா பரப்பினது மட்டும் இல்ல, வேதவியாசன் எப்படி அவர் வேதத்தை இப்படி பிரித்து பிரித்து கொடுத்தாரோ அதே போல வேதத்துக்கு பகவான போல திராவிட வேதத்துக்கு நாதமணிகள் தெரிவிக்கிறார். வேதத்துக்கு யாரு? வியாச பகவான். வியாசன பிரிக்கிறதுன்னு அர்த்தம். வியாசன பிரிக்கிறது இல்லையா? இதுல என்ன ஆச்சரியம்னா, துவாபர யுகத்தில் தான் வேத வியாசர் அவதாரம். துவாபர யுகத்துல வேத வியாசர். கலியுகம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கிருத்தயுகம் வருதோனும். அப்ப கிருத்தயுகத்துல இந்த ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, அதுதான் முன்னாடியே சொன்னாடிய சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, இதெல்லாம் என்ன ஆகும்னா பிரிஞ்சே இருக்காது, மனு சேர்ந்துடும். அதத்தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷங்கள் கலியுகத்துக்கும் கிருதயுகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த வித்தியாசத்துல வேதங்கள்லாம் எல்லாம் ஒன்னா போயிடும். இப்ப பிரிஞ்சு இருக்கணும். இப்ப வேத வியாசம் பிரிச்சிருக்கார் துவாபர யுகத்துல, நமக்கு பிரிச்சே கிடைக்கிறதுனா எல்லாமே கிடைக்கல. அதுல கிட்ட எத்தனையோ சாகைகள்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அப்ப கிருதயுகத்துல எல்லா சாகையும் கிடைச்சிடும்.
அந்த அந்த கால கணக்காகத்தான் கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷங்களுக்கு மேல சந்திக்காலம். அந்த சந்திக்காலம் இத்தனை நடக்கிறது, கிருத்தயுகம் ஆடுறது. சரி, இப்ப அந்த கிருத்தயுகத்தை பிரிச்சே இருக்காது. அதே போல ஒரே வேதமாக தான் இருக்கணும். சம்ஹிதை தனியா, சாகை தனியா, இந்த வாக்கியம் தனியா, அந்த வாக்கியம் தனியா, எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரே மந்திரமா இருக்கும். இதெல்லாம் எப்படி கிருத்தயுகத்திலும் அப்படிதான் இருக்கும், திரேதாயுகத்திலும் அப்படிதான் இருக்கும், துவாபர யுகத்தின் மத்திய வரைக்கும் அப்படிதான் இருக்கும். துவாபர யுகத்தின் கடைசியில தான் வேதவியாசருக்கு அவதாரம் பண்ணி அவர் பேய்க்கிறார். ஏன்னா என்ன சுவாமி அப்பெல்லாம் அப்படி இருந்தா அவளால சேவிக்க முடியுமான்னா, கிருத்தயுகத்தில் இருக்கிறவாளுக்கு அபாரமான ஞானம், அபாரமான புத்தி, அபாரமான புத்தி பலத்தோடு எல்லாரும் இருக்கிறபடியாலே அவன் எப்படி தெரியுமா இருப்பா, எந்த வஸ்துவை பார்த்தாலே புரிஞ்சுடுவா, கேட்டாலே புரிஞ்சுடுவா, அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, அவள்னா சாப்பிட்டுதான் உயிர் வாழணுங்கிற தன்மையே கிடையாது. சாப்பிட்டுதான் உயிர் வாழணுங்கிற தன்மையே கிடையாது. ரெண்டாவது, நடக்காமலேயே மற்ற இடத்துக்கு போகக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு கிருத்தயுகத்துல. அதே போல அவ எதாவது தன்னுடைய சங்கல்பத்தால பண்ணக்கூடிய சாமர்த்தியம், படிக்காமலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியம் உண்டு. இந்த சாமர்த்தியம், இந்த புத்தி சாமர்த்தியம் எப்ப கிருத்தயுகத்துல உண்டு. ஆனா அதை பிரிச்சு சொல்றதுக்கு தேவைய அவசியமே கிடையாது. அதனால எல்லாம் ஒன்னா இருக்கும். ஆனா அதற்கு மேல மந்திரத்தை பார்க்கும் போதோ, இதை பார்க்கும் போதோ, அதை பார்க்கும் போதோ, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு புஸ்தகம் எழுதுன்னு வச்சுக்கேன், ஒண்ணு வேண்டாம், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி புஸ்தகத்தை பார்த்தா ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு எழுதியிருந்தானா, அது ஆர்டிக்கல்னா பகவத் விஷயமே வச்சுக்கணும், இச்சியாச்சுன்னா காப்புள்ளி அரைப்புள்ளி எதுவுமே இருக்காது, கிட்டு 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 நேரா எழுதிட்டு போயிட்டே இருப்பா, போயிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு 4 வரி எழுதியாச்சுன்னா அதுக்கு மேல ஒரு ஹெட்லைன் பண்ணும், ஓ இதுவுமே இது வருது, இல்லைன்னா புரியாது. அந்த ஒண்ணு வேண்டாம், அன்னைக்கு 100 தடவை காலக்ஷேபம் பண்ணியிருக்கார் சுவாமி நஞ்சியர். 100 தடவை. இது திருவாய்மொழி காலக்ஷேபம், திருவாய்மொழி 100 தடவை பண்ணியிருக்கார். ஆமா, இங்க இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா ஒரு தடவை திருவாய்மொழி காலக்ஷேபம்னா குறைஞ்சபட்சம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அப்படியே சொல்றது கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா, நிச்சயமே இருந்தாச்சுன்னா குறைஞ்சபட்சம் 4 வருஷமா அது ஆகும். அப்ப அவர் 100 தடவை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணியிருக்காருன்னா அவர் இருந்தது 100 வருஷம் தான். அப்ப என்ன வருஷம் பண்ணிருப்பானா, அந்த அளவுக்கு ஞானம் இருந்திருக்கு. ஞானம் இருந்து அவளை போறதுக்குன்னா தன்மை இருக்கு. இன்னைக்கு அதுவே இல்லை. அதுவே இருக்காருன்னா இல்லை. எதுக்கு சொல்ல வந்த ஒண்ணுமே இல்லை. இந்த ராமானுஜம் பாசுரமே ஒரு நாளைக்கு தாராளம் 10 பாசனம் போலாம். நம்ம ஒரு பாசனமே போகலையே, ஒரு பாசனமே கிட்டத்தட்ட 3 அல்லது 4 காலட்சேபம் எடுத்துக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அளவுக்கு ஆறுதானோ அது எங்கிட்ட தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அந்த அன்னைக்கு இருந்த ஞானம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுது. இத ஸ்ரீபாஷ்யத்துல இதை என்ன எடுத்துக்க, ஒரு ஸ்ரீபாஷ்யம் எடுத்துட்டாலே அதிகரணம் என்ன, அதே போல அந்த அதிகரணத்தை பிரிச்சு பாதத்தை பிரிச்சு சூத்திரத்தை பிரிச்சு அந்த பூர்வபட்சி என்ன, சித்தாந்தி என்ன, இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போரும் ஆயிடும். ஆனா அத்தனையும் பண்ணி 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 இன்னைக்கு அது புரியுமானா புரியாது. அதுக்குதான் இன்னைக்கு ஸ்ரீபாஷ்ய காலேஜ் யாரும் வர்றதில்லை. சுவாமி நீங்களே சொல்லி தெரிவிக்கிறாளே, அப்ப அந்த ஒண்ணு தெரியாது இல்லையா. ஆக கிருத்தயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, வேதம் அப்படியே தான் அது. இப்ப இதை பார்த்த பகவான் இனிமே அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேதவியாசரை அவதரிப்பிக்கிறான். ஏன்னா இனி திரேதாயுகம் போனதுக்கு அப்புறம் துவாபர யுகம் உரைச்சையே, ஏன்னா கலியுகத்துக்கு தோல் தூண்டிதான் துவாபர யுகம். அதனால அங்க புத்தி கொஞ்சம் மற்றவாடின அந்த துவாபர யுகத்திலே வேதவியாசரை அவதாரம் பண்ணி வைக்கிறார். தானே அவதாரம். வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சக்தி பௌத்திர மகல்வசம் பராசராசனம் வந்தே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவின் தெரிவிக்கிறார். தானே அவதாரம் பண்றாருன்னா இந்த வியாசம்னா ஒரு பட்டம், அது அதிகாரி கிடையாது, அது ஒரு பட்டம். வேதவியாசம் பட்டத்துக்கு பல பேர் வரலாம். எப்படி பிரம்மா ஒரு பட்டமோ, சிவன் ஒரு பட்டமோ, இந்திரன் ஒரு பட்டமோ, வேதவியாசம் ஒரு பட்டம். ஏன்னா முதல்ல இந்த பட்டத்தையே எழுத்துனது யாருன்னா பிரம்மாவை. அவர் தான் வேதத்தை விபாகம் பண்ணார், வியாசம் பண்ணார், வியாசம் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் பராசர மகரிஷி, அந்த பராச மகரிஷி கொடுத்தார். அதுக்கப்புறம் என் பிள்ளையான வேதவியாசரே பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அவரே விஷ்ணு புராணத்தை கடைசியில தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, அஸ்வத்தாமா இது வேதவியாசரா இருக்க போறான்னு இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி தெரிவிக்கிறானோ. ஆகா, இது இத்தனையும் வேதவியாசம் இருக்க போறான் ஒவ்வொரு இதுலையும் தெரிவிக்கிறார். அப்ப ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும்
மாறும். மாறணும். வியாசர் இவரே வர மாட்டாரு. அந்த ஆத்மாவை கொண்டு வைக்கிறார் இல்லையா? பிரம்மா ஒரே பிரம்மா கிடையாது. அந்த பிரம்மாவுடைய ஆசை ஆயுள் காலம் முடிஞ்சுச்சுன்னா அந்த அண்ட கடாகத்துக்கு இன்னொரு பிரம்மா வந்துருவார். இது யாரு? விஸ்வக்ஷனர் மாத்திரம் இல்லையா? அதே போல இங்க இருக்கிறது. இப்ப ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் வேதவியாசர் வருவார். அவர் பண்ணுவார். அதனால இப்ப என்ன சுவாமி, இது 28 சதுர்யுகம் வைவஸ்தன தன்ம வன்மந்திரே அஷ்டாவிதம் சி சகே அஷ்டாவிம்சதிதமேன்னு சொல்றோமோ, அஷ்டாவிம்சதிதமே 28 சதுர்யுகம் வைவஸ்தன மன்மந்திரம். வைவஸ்திர மன்மந்திரத்துல 28 சதுர்யுகம் நடந்திருக்கு. இந்த சதுர்யுகத்துலதான் ஆழ்வார் அவதாரம். அப்ப நமக்கு 5000 ஆண்டு முன்பே ஆழ்வார் அவதாரம் பண்ணணும். சரி சுவாமி, வேதவியாச துவாபர யுகத்துல அவதரித்தவர வேதத்தை புடிச்சு கொடுத்தார் இல்லையா? அதே போல தமிழ் பிரபந்தங்களும் கலியுகம் தொடங்கி என்ன பாருங்க, தமிழ் பிரபந்தங்களும் கலியுகம் தொடங்கி 500 வருஷங்கள் வரைக்கும் ஆழ்வார் அவதாரங்கள் வந்துட்டணும். அப்பெல்லாம் இந்த தமிழ் பிரபந்தமா இருக்கக்கூடிய இந்த திராவிட தேசத்துல இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, முதல் 10, 2ஆம் 10, முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, இது திருப்பல்லாண்டு, இது திருப்பாவை, இது திருச்சந்த விருத்தம், இது 4முகம் திருவந்தாதி, இந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படியே மொத்தமா இருக்கும். எப்ப சும்மா ஆழ்வார் 5000 வருஷத்துக்கு அவதாரம் பண்ணார், 4000 கொடுத்துட்டார். 4000 கொடுக்கறச்சே என்ன பாருங்க, இது சொல்றது கலியுகம் ஆரம்பத்துல அடியை தெரிவிக்கிறேன். நாதமுனிகள் கைகளை வந்ததுக்கு அப்புறம் பிரிக்கிறார், அது வேறு. நாதமுனியுடைய கைக்கு வருவதற்கு முன்னாடி அத்தனை 4000 எல்லாமே இது திருப்பாவை அப்படின்னு இருக்காது, இது திருச்சந்த விருத்தம் அப்படின்னு இருக்காது, இது திருவாய்மொழி அப்படின்னு இருக்காது. எல்லாம் ஒன்னா இருக்கும். இது போல வேதங்கள் எப்படி ரிக்வேதம் என்ன, எஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, இதெல்லாம் கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் எப்படி ஒன்னா இருந்ததோ அதே போல எல்லாம் ஒன்னா இருந்துருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அந்த வேதத்துக்கு பிற்பாடு வேதவியாசர் வந்துதான் அது இது ரிக்வேதம், இது எதிர்வேதம், இது சாமவேதம், அதர்வன வேதம் தெரிவிக்கிறார். அதே போல ஏன் சிலதெல்லாம் பேரே கொடுக்கல, சிலதுக்கெல்லாம் பேரே கொடுக்கல. இப்ப ராமாயணத்துக்கு பேர் கொடுத்திருக்காரு, அந்த மாதிரி மீதி விஷயத்துக்கெல்லாம் பேர் பாகவதம்னு பேர் பின்னாடி தான் கொடுத்தா, முதல்ல கொடுக்கல. பாகவதம்ன்ற பேரு பின்னாடிதான் கொடுக்கப்பட்டது. விசிட்டாத்வைதம்னு இந்த சம்பிரதாயம் நம்ம பேர் வச்சுட்டு இருக்கணும், இது பின்னாடிதான் கொடுக்கப்படுது. ராமானுஜர் விசிட்டாத்வைதம் அவர் கொடுக்கல. இதுன்னு சொல்ல வந்தா, அந்த மாதிரி ராமாயண பேர் வால்மீகி கொடுத்தாரு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேர் கொடுத்தாருன்னா கொடுக்கல. நம்மாழ்வாரே பேரை வைக்கலையே. இது திருவாய்மொழி, இதுக்கு பேர் எங்கேயா இருக்கா பாருங்க, எங்குமே கிடையாது. அந்தந்த பிரபந்தங்களுக்கு பேரு அந்தந்த பிரபந்தத்தை வைத்துக் கொண்டு சுவாமி நாதமுனிகள் கொடுத்தாரே தவிர யாருமே இந்த பிரபந்தத்துக்கு இந்த பேர் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. திருப்பல்லாண்டுக்கு எப்படி பேரு, அது பல்லாண்டுன்னு வந்தபடியால பெயர்காலம் பிரபந்தத்துக்குள்ளேயே இருக்கு. அப்ப தன்னிடையே அது கிடைக்கிறதுனோ, அப்ப பல்லாண்டு ஆரம்பிச்சால கிடைக்கிறதுனோ, அதான் இதைத்தான் நாதமணிகள் பண்ணார். வேதவியாசர் வேதத்துக்கு பண்ணார், திராவிட வேதத்துக்கு இவர் பண்ணார். இது இசைப்பா, இது இயற்பா அப்படின்னு எத்தனையும் பிரிச்சு கொடுத்தது நாதமணிகள் தான். இது மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடியே நல்லா பாத்துக்கோ, திருமங்கையாழ்வார், அதாவது கலியுகம் ஆரம்பித்து 500 வருஷத்துக்குள்ளேயே எல்லா ஆழ்வார்களும் தங்கள் பாசனங்களை சொல்லிவிட்டு மேற்கொண்டவா சிவகிடம் போயிட்டே சொன்னோம். அப்ப கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார், நம்பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. என்ன பண்றேன்னா, நீர் நமக்காக ஒரு உற்சவத்தை கொண்டாடலாமே. என்ன உற்சவம் கேட்கிறார். ஆழ்வாருடைய 1000 பாசங்கள் இருக்கணும், இருந்தமிழ் நூல்னு பேரு. திருவாய்மொழிக்கு என்ன பேரு? இருந்தமிழ் நூல். இந்த இருந்தமிழ் நூலை தேவர் செவிசாய்க்க வேணும்னு சொல்லி அதுக்குன்னு உற்சவத்தை முதல்ல அதான் அத்தியன உற்சவம். இன்னைக்கு நம்ம ராப்பத்து உற்சவம் சொல்ற போனோம். அந்த அத்தியன உற்சவத்தை முதல்ல ஆரம்பிச்சு வைத்ததே திருமங்கையாளர் தான். என்ன பண்ணுவோம், ஆரம்பிச்சதே திருமங்கையாளர். கிட்டத்தட்ட அது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4600 வருஷங்கள் ஆயிருக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா அவர் 500 வருஷங்கள் கழிச்சுதான் அவருடைய அவதாரம் பூர்த்தி ஆகுது. அப்ப இன்னைக்கு 5125 வருஷங்கள் கலியுகம், அதுல ஒரு 4600 வருஷத்தை கழிச்சாருன்னா சரியா வருது. அப்ப அவர் ஆரம்பிச்சு 4600 வருஷங்கள் இருக்கலாம். சரி சுவாமி, அவர் தான் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் எப்படி காணாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணல. ஏன்னா ஆழ்வார் திருமங்கையாழ்வார் ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம்
எத்தனை வருஷங்கள் அந்த உற்சவத்தை நம்பெருமாள் கண்டருள பண்ணி கொண்டாடுறது தெரியல. அதுக்கெல்லாம் உண்டான சரித்திரமே நம்ம கிடைக்கல. இவர் ஆரம்பிச்சிருக்காரு, குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷமா பண்ணியிருப்பார். அப்படி என்ன சொல்லிட்டு இருக்க, 4 வருஷம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் திருவங்கையாழ்வார் காலம் முடிஞ்ச இவருக்கு இவர் திருக்குறுங்குடியில தான் இவர் வந்து அங்கிருந்தா பகவான் அவருக்கு நேரம் அவர் அழிச்சுட்டு போயிட்டார். வளர்ந்து இங்க அங்க சிவனுக்கு வந்துரும், அங்க வந்து கைங்கரியம் பண்ணி அழிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இது யாராவது முன்னின்று நடத்தினதா தெரியல, இந்த உற்சவத்தை நடத்தினதா தெரியல. அதனாலதான் அதை விட்டுடுங்க. இப்ப திருமங்கையாழ்வார ஏற்படுத்தப்பட்ட உற்சவம் ஆனபடியால் தான் சில நேரத்துல தை பிரம்மோற்சவம் வந்துடும். அப்படின்னு சொல்லி திருவரங்கத்துல தை பிரம்மோற்சவம் வந்துடும். தை பிரம்மோற்சவம் வந்துருச்சுன்னா அப்ப சில நேரத்துல இந்த அத்தியன உற்சவம், அதாவது திருவாய்மொழி திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த உற்சவமானது தை மாசம் கூட சில நேரத்தை தள்ளி போகும். அதுக்கு தகுந்த ஏன்னா ஏகாதசியை வைத்துக் கொண்டுதான் இந்த உற்சவமே. சுக்லபக்ஷ ஏகாதசி தனுர்மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி வைத்துக் கொண்டுதான். அப்ப தை மாசம் தள்ளி போயிடும். ஆனா சில நேரத்துல தை ஆதி பிரம்மோற்சவம், அந்த தை பிரம்மோற்சவம் என்ன ஆகுன்னா தனுர்மாசத்திலே சில நேரம் ஆரம்பிக்கலாம், அல்லது தை மாசத்திலே ஆரம்பிக்கலாம். அப்ப ஆரம்பிக்கும் போது இந்த உற்சவம் குறுக்க வந்துருத்தோம்னா இப்ப இதை பண்றதா அதை பண்றதா, பிரம்மோற்சவத்தை பண்றதா, திருவங்கையாழ்வாரால ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உற்சவத்தை வர்றதுன்னா இந்த உற்சவத்தை நிறுத்த வேண்டாம், அந்த உற்சவத்தை நிறுத்த வேண்டாம்னு நம்முடைய முன்னோர்கள் என்ன முடிவு பண்ணாருன்னா, இல்ல சுவாமி இரண்டுமே பண்ண முடியாது. ஏன்னா 2 உற்சவம் ஒரே நாள்ல பண்ண முடியாது. அதனால இத முன்னாடி மாத்திட்டான். முன்னாடி மாத்தினா கார்த்திகை மாசமே அந்த அத்தியன அந்த திருவாய்மொழி திருநாள் உற்சவங்கள் ஸ்ரீரங்கத்துல மட்டும் பண்ணுவான், மற்ற திவ்யதேசத்துல பண்ண மாட்டான். இத தெரியாம சில பேர் என்ன பண்றா, இல்லல்ல அந்த வருஷம் என்னவோ நன்னா இல்லையா அதனால மாத்திக்கிறான்னு சில பேர் பத்திரிகை எல்லாம் போடுறார். என்னன்னு விஷயமே தெரியாம அவ போட்டு இருக்கா. அதனால என்ன, இப்ப இந்த அத்தியன உற்சவங்கள் திருவங்கையால தொடங்கப்பட்டதுனோ சரி சுவாமி, அது தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருந்ததுன்னா நன்னா நடந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நாதமணிகள் போய் பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 4000 யார்கிட்ட நம்மள்ட்ட இது இருக்க நாராயணன் இருக்கே சுவாமி வந்துருமோனோ, அது நடுவில் விட்டு போயிடுத்து. விட்டு போனபடியால் தான் இது வந்துருக்கு. அப்ப இதுல இப்ப இருந்தது நாதமணிகளால மறுபடியும் இது கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த பெயரெல்லாம் நாதமணி தன்னிச்சையா வைக்கல. திருப்பல்லாண்டு இதுக்கு, கன்னியன்சில் தாம்பி இதுக்கு, அதே போல திருமாலை இதுக்குன்னு வச்சிருக்கானா, தன்னிச்சையா வச்சான்னா இசைப்பா இயற்பாடுன்னா ஆழ்வார் பாசனம் முன்னாடியே இருக்கு. எங்க சுவாமி இருக்கு, பாவி நின்னிசை பாடி திரிவனே. திருவாய்மொழி என்பது இசைப்பான்னு பேரு. இயற்பா என்பது முதல் திருவந்தாது, 2ஆம் திருவந்தாது, 3ஆம் திருவந்தாது, 4ஆம் திரு, இதெல்லாம் இயற்பா. இசைப்பான்றது திருவாய்மொழிக்கு பேரு. இவரா வச்சுட்டாருன்னா பாவினின் இசை பாடி திருவனேன்னு தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். அப்ப இது ஆழ்வார் காலத்திலே, அந்த மதுரகவி ஆழ்வார் காலத்துல பண்ணி தரணும். அப்படி கச்ச திருவாய்மொழி பாட பாவினின் இசைன்னு தெரிவிக்கிறான் இல்லையா, அப்ப இன்னிசையை பார்த்திருக்காரனோ, அதனால இதுக்கு இசைப்பா அப்படின்னு பேரை கொடுத்திருக்காரு. இன்னிசையோடு சரி சுவாமி, இவருக்கு தெரியுமான இவரு சங்கீத பிரியர், சங்கீதம் ரொம்ப நன்னா தெரியும். நாதமுனைக்கு கூட சங்கீதம் பின்னாடி வச்ச சொல்றேன். ஆச்சரியமான சங்கீத பிரியர் மட்டுமல்ல, நன்னா சங்கீதம் கலத்தலமாக நன்னா கைவந்த கலை இருக்கு. அந்த சங்கீதம் நன்னா தெரிஞ்சவர் இல்லையா, அதனால அவரவர்களுடைய நாதமணிகள் பாசனத்தை சரி சுவாமி இவர் கொடுத்திருக்கார் வாஸ்தவம் தான். ஆனா இவருடைய பாசுரங்களுக்கு பேரு கொடுத்தது இவர் இல்லை. இவர் என்னன்னா அந்தந்த பாசுரத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு பேர் கொடுத்துட்டார். அந்தந்த பாசுரத்தை வைத்துக் கொண்டு அந்தந்த பேரை கொடுத்துட்டார். சரி, இவருக்கு இந்த இசையெல்லாம் எப்படி தெரிஞ்சது? நம்மாழ்வார் கொடுக்கட்சியை இசையோடு சேர்ந்துதான் கொடுத்திருக்கார். நல்லா பாருங்க, நம்மாழ்வார் கொடுக்கட்சியை இசையோடு ராகத்தோடு சேர்ந்து விட. ஆழ்வார் எந்த ராகம் சொன்னாரோ இந்த பாருங்க, 1102 பாசுரங்கள் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில 1102 பாசுரங்களும் ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்துலதான் பாடணும்னு இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி புஸ்தகம் இல்லை. அடியே சொல்றது எங்க சுவாமி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 200 எப்ப புஸ்தகம் போட ஆரம்பிச்சதோ அப்போ ஒவ்வொரு இன்னைக்கும் சில பழைய புத்தகம் நான் பார்த்திருக்கேன். திருவிருத்தத்துல ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ராகம் போட்டிருக்கா. திருவிருத்தம் 100 பாசுரம் பண்ணும். அந்த திருவிருத்தத்துல ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ராகம் போட்டிருக்கா. அதே மாதிரி திருவாய்மொழிக்கும் உண்டு. பின்னாடி விட்டுட்டா உண்டு. அப்ப ஒவ்வொரு பாட்டையும்
ராகத்தோடு தான் பாடணும். ஏன் பாடணும் இருக்கு, அந்த ராகத்தை விட்டுடும். ஏன்னா இதையெல்லாம் முந்தைய புத்தகத்தில் இருந்திருக்கலாம், இப்ப அதெல்லாம் போடுறதில்ல. ரெண்டாவது, ராகத்தை மாற்றுவது கிடையாது. இன்னைக்கு அவள் இட்டதுக்கு தகுந்த போல இதை மாத்திரம். ஏன்னா சங்கீத ஞானம் என்பது அது சாஸ்திர சங்கீதம், அதை மாற்றவே கூடாது. மாற்றுவது ஏன்னா இன்னென்ன காலத்துல இன்னென்ன ராகம் தான் உண்டு. காத்தாலன்னா இந்த ராகம், அதான் பொழுது விடிச்சு வச்சுக்கேன், அதுக்கு பூபாலன் பேரு, இந்த ராகம் தான். மதியம்னா இந்த ராகம், ராத்திரினா இந்த ராகம், அதே போல மாலை பொழுதுனா இந்த ராகம். அது மாதிரி சம்ஸ்லேஷம்னா, அதாவது சேர்க்கைனா இந்த ராகம், பிரிவுன்னா இந்த ராகம், தூது விடுவதெல்லாம் இந்த ராகம். அதே போல இந்த நிலைக்கு இது இருக்கணும், அது பிரிவுனா இந்த ராகம் இருக்கணும். அந்த மாதிரி பாடி வச்சுட்டு இருக்கா. இத்தனையும் நாதமணிகளுக்கு சுவாமி நம்மாழ்வார் பூர்ணமா கொடுத்திருக்கார். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு மனசு போனபடி நம்ம பாடிட்டே இருக்கோம், அந்த மாதிரி பாடவே படாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இது பாடு இயற்பாவை எப்படி நம் மனம் போறது அது மாதிரி இழுக்கப்படாது. இயற்பான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்படியே இழுத்துட்டு பார்ப்பான். அநேகமா ராமானுஜன் சேவிக்கச்சு அங்கங்க அபாவை சில பேர் இங்க நிறுத்துவா, இன்னொருத்தர் இடத்துல நிறுத்துவா. நிறுத்துவான்னா என்ன, எதிர்மான சுவாமினா இசைப்பாவை இசை கூட்டி தான் சேவிக்கணும், இசை கூட்டி தான் சேவிக்கணும். ஏன்னா இசையை நம்மாழ்வாரே ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னு தான் தெரிவிக்கிறாரு. அப்ப அவரு பகவானுக்கு பாசனமா பாடும் போது இசையோடு சேர்ந்துதான் பாடியிருக்கார். அதனால தான் கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் ஆயிடுத்து நம்மாழ்வாருக்கு 4 திவ்ய பிரபந்தம் பாட. 14 வருஷங்கள் ஆயிடுச்சு. நாமே இப்ப சேவா காலம் வச்சுட்டு வச்சுக்கேன், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு இருக்கணும். இது எத்தனை நாள் சுவாமி சேவா காலம் பண்ணலாம்? சுவாமி என்னதான் பண்ணாலும் ஒரு திருவாய்மொழி ஒரு 10க்கு அரை மணி நேரம் வச்சுக்கோ. அரை மணி நேரம் அதிகமா சொல்றேன், அரை மணி நேரம் வச்சிருந்தா கூட அதிகபட்சம் 6 மணி நேரம், 5 மணி நேரம் தான் ஆறுது, 6 மணி நேரம் வச்சுக்கலாம். திருவிருத்தம் ஒரு மணி நேரம், திருவாசிரியம் அரை மணி நேரம், பெரிய திருவந்தாது அரை மணி நேரம், மொத்தமா போச்சுன்னா 10 மணி நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இவருக்கு 16 வருஷங்கள் ஆயிடுச்சு. என்ன பாருங்க, ஒரு வருஷம் மொத்தமா எடுத்துட்டாச்சுன்னா 10 மணி நேரமா, 10 மணி நேரத்துக்குள்ள அடி அதிகபட்சமா சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பாசுரத்தையும் பூர்ணமா சேவிச்சிடலாம். ஆனா சுவாமி நம்மாழ்வார் எடுத்துக்கொண்ட நேரம் என்ன, கிட்டத்தட்ட 16 வருஷங்கள். 16வது வருஷம் அவர் கண்ணை திறந்தார், மதுரகவி ஆழ்வார் எழுந்தார், அவர் மேற்கொண்டு கையை தட்டினார், கண்ணை திறந்தார். கண்ணை திறந்தார், சத்தத்தின் மையத்தில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் அங்கே கிடக்குன்னு இந்த வார்த்தையை கேட்க, மேற்கொண்டு அத்தத்தின் அங்கே கிடக்குன்னு மேற்கொண்டு ஆகிறன்னு ஆரம்பித்தார். பொய் நின்ற ஞானமும் கொல்லாவழுக்கம் அடுக்குடம்பும் என்கின்ற நீர்மை இரியாமரான்னு ஆரம்பிச்சு மேற்கு போயிட்டு செய்யிட்டா விட என்ன சுவாமி ஒரு நாள் முடிச்சிடலாமன்னா, இந்த மாதிரி ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகம், வால்மீகி பகவான் 24,000 ஸ்லோகம், ஒண்ணுமே இல்லை. ஒரு 1000க்கு இத்தனை நாள் எடுத்துட்டு இருக்கான்னா, வால்மீகி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் எடுத்துட்டு பாரான்னா இல்ல. அவர் தர்மவீரிய ஞானம், அந்த தர்மவீரிய ஞானத்தை தெரிஞ்சு ஆச்சாரியக்கார தெரிந்து இந்த வால்மீகி தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார், என்னென்ன எப்படி நடந்ததோ அது அப்படியே கண் முன்னாடி பார்க்கிறார் போல பார்த்து கொண்டே அப்படியே வார்த்தை வால்மீகிக்கு ஆரம்பிச்சுதான் தெரியும், கொண்டு போய் கடைசியில கொண்டு போய் முடிச்சிட்டார். ஆரம்பிச்சுதான் தெரியும், கொண்டு போய் கடைசியில கொண்டு போய். ஏன்னா ஸ்ரீராமாயணத்தை அதிவேகமா முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வார் இந்த 4 பிரபந்தத்தை அதிவேகமா முடிச்சாருன்னா 16 வருஷங்கள் ஆயிடுச்சு. 16. ஏன்னா சரி சுவாமி ஸ்ரீராமன் எழுதின காலம் என்ன, ஏன்னா ஸ்ரீராமனை எழுதிக்கணும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்ரீராமன் எழுதியிருக்கா. நல்லா படிச்சுக்கோ, ராமாயணம் எழுதின காலம் வந்து சீதையை கொண்டு வந்து காட்டுல கொண்டு விட்டு, யாரோ ஒரு வண்ணான்னு ஏதோ வார்த்தை சொன்னான்னு அது ஞாபகத்துல வைத்துக் கொண்டு சீதையை கொண்டு வந்து காட்டுல கொண்டு விட்டா. லக்ஷ்மணன் தான் கொண்டு விடுறான், கொண்டு விட்டானோ அப்பதான் ராமான் என்பது அதை ஆரம்பிக்கிறார். அப்ப சீதை கர்ப்பவதியா இருக்கா, கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சீதையை கொண்டு வந்து அப்ப கொண்டு வைக்கிறோம். அப்பதான் லவகுசல்கள் பிறக்கிறான். இந்த கதையெல்லாம் வால்மீகி கிராமத்தில் நல்லா எழுதப்பட்டிருக்கு. ஆனா அப்ப இது நடந்த பிறகுதான் அவரே ராமாயணம் எழுதியிருக்காரு, அதுக்கு முன்னாடி கிடையாது. கொஞ்சம் நல்லா பாருங்க, லவகுசர்கள் எல்லாம் பிறந்த பிறகுதான் அவர் ராமாயணம். ஏன்னா பட்டாபிஷேகம் முடிஞ்சு அதன் பிறகுதான் ராமாயணமே பாடப்பட்டது. பட்டாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ராமாயணம் பாடப்பட்டது. ஏன்னா நமக்கு என்ன தோணும், இல்ல சுவாமி ராமாயணம் கூட கொஞ்சம் லேட்டா எழுதிப்பாப்பட்டிருக்கு. ஏன்னா ராமன் பிறந்ததுல இருந்து ஒவ்வொன்னா பார்த்து எழுதினார்னா அந்த மாதிரி எழுதல.
அந்த மாதிரி வால்மீகி சொல்லவே இல்லை. கல்யாணம் ஆகும்போது தனியா எழுதியிருப்பார், அதே போல அவருக்கு பறக்கும் போது தனியா எழுதியிருப்பார். அந்தந்த காலத்துல அந்த மாதிரி எழுதியிருப்பாருன்னா கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் வால்மீகி பாசனம் பண்ணாருன்னா அப்படிலாம் வாய்ப்பே கிடைக்குன்னா எப்ப பாட ஆரம்பிச்சாச்சுமா ராமன் அவதரித்து 40 வருஷம் ஆகும். சரிமே, அப்படி இருக்கச்ச பாடாரு அப்படின்னா ராமன் அவதார அது என்ன அப்படின்னா 40 வயசுல தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம், 25 வயசுல காட்டுக்கு வந்தாச்சு, 12 வயசுல கல்யாணம், 25 வயசுல காட்டுக்கு வந்தாச்சு, 40 வயசுல பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ரீராமாயணம் கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் நல்லவா இருக்கும். பட்டாபிஷேகம் ஆகி 10,000 வருஷம் கழிச்சுதான் சீதைய கர்ப்பவதி ஆறா. சாமி 10,000 வருஷம் பிராணோட இருக்கு. ஆமா, 10,000 வருஷம் கழிச்சுதான் சீதையே கர்ப்பவதி ஆறா. இது அவ 2 பேரும் ஊஞ்சல உட்காந்து பேசிட்டு இருக்கா. 10,000 வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 10,000 வருஷம் நமக்கு வந்து கர்ப்பவதி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா ராமன் சொல்றான் என்ன சந்தோஷம், ஒரு சந்தோஷம் கிடையாது அப்படின்னா என்னன்னா எங்க தகப்பனாருக்கு 60,000 வருஷங்கள், நமக்கா தேவையில்லை 10,000 வருஷம் அப்படின்னு தெரிவிக்கிறாரோ. அப்ப சீத்தை 10,000 வருஷத்துக்கு தான் எழுதியிருக்கா. அதன் பிறகுதான் ராமாயணமே எழுதப்பட்டது. ராமாயணம் எழுதப்பட்டுதான் எழுதணும். அப்படின்னா இவருக்கு தசரதத்துக்கு 60,000 வருஷம் கழிச்சு அவருக்கு ராமனே பிறந்திருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்படி இருக்க செய்து 10,000 வருஷத்துக்கு தான் ராமனுக்கு சீத்தையை குழந்தை பிறந்தது. அப்ப இந்த அதன் பிறகு இந்த 1000 ஆண்டு இல்லை, அதன் பிறகு 1000 வருஷம் இருந்தார் ராமன். மொத்தம் இருந்து 11,000 வருஷங்கள். அதன் பிறகு 1000 வருஷம் இருக்கான். அவருக்கு தான் லவகுசங்கள் பிறந்திருக்கா. அந்த லவகுசருக்கு தான் வால்மீகி ராமாயணத்தை கொடுத்திருக்காரு. இருந்தாலும் இந்த சரித்திரமே இந்த மாதிரி சரித்திரமே இருக்கு இல்லையா, வால்மீகி ஆரம்பிச்சார் முடிச்சிட்டார். ஆனா அந்த மாதிரி ஆழ்வார் விஷயம் அப்படி கிடையாது. ஆரம்பிச்சு முடிச்சானா கிடையாது. அருளின பக்தியாலே 3 மாசம் மோகித்தார். அஷ்டம் எடுக்கிற பாருங்க, அருளின பக்தியாலே 3 மாசம் மோகிக்கிறார். என்ன சொல்ல மோகன்னா, ஒரு பாசனம் ஆரம்பிக்கிறார், 3 மாசம்னா 18 மாசங்கள், அப்பனா 1.5 வருஷம் வச்சுக்கோ. சரி சுவாமி 16 வருஷம்னு சொன்னேன், அப்ப அதுல 1.5 வருஷம் கழிச்சாச்சுன்னா மீதி எல்லாம் ஒரு 6 மணி நேரம் 7 முடிச்சு வரணும் கிடையாது. இந்த 16 வருஷம், அதாவது இந்த 16 வருஷத்துக்குள்ள 3 மாசம் மோகித்தது எடுத்திருக்காத தவிர ஒவ்வொரு பாட்டு எடுக்கும் போது ஒவ்வொரு அனுபவத்தை பகவான் கொடுக்கிறார். அந்தந்த அனுபவத்தை பகவான் கொடுக்கச்சே என்ன ஆகும் ஏதாகும் எப்ப காத்துட்டு இருக்காரு. யாரு? மதுரகவி ஆழ்வார். உலையை இழுத்தான வச்சுட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே காத்துட்டே இருக்கார். இவர் அப்படியே மூர்ச்சைந்து கேள்வார், அனுபவத்துக்கு வராரு. அனுபவத்துக்கு ஒண்ணு மூர்ச்சைந்து திருப்பி கேள்வார். இப்படியே நடந்ததே இருக்கணும். இதுதான் காலை பூசல்னு பேரு, மாலை பூசல்னு பேரு. காலை பூசல் மாலை பூசல்னா என்னன்னா 9ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி இருக்கணும் இல்ல, 9ஆம் 10 10ஆம் 10 4ஆம் திருவாய் 3ஆம் திருவாய்மொழி. அதே போல 9ஆம் 10 மாலை பூசல், 10ஆம் 10 வேய்மறிதோழனை வெறிய மாலை வெளியும் தனிமையும் யாதும் நோக்கா, இதெல்லாம் காலை பூசல். இந்த காலை பூசல் எப்படி, மாலை பூசல் என்னன்னா அதை பத்தி எப்படி அவருக்கு மனோபாவம் ஏற்பட்டுக்கு, அந்த மனோபாவத்துல அவர் என்னெல்லாம் பண்ணார் ஏதெல்லாம் பண்ணார், நடுவுல ஏதோ நடக்கிறது பாருங்க. 9:9 இது வந்து மாலை பூசல், அடுத்து 10:3 காலை பூசல். இதுக்கு நடுவுல என்ன நடந்தது ஒண்ணுமே தெரியல. ஆழ்வார் எப்படி பாடினார் ஒண்ணுமே தெரியல. அந்த காலக்கணக்கு ஆழ்வாருக்கு பூர்ணமா சொல்ல முடியுமான்னா சொல்ல வேண்டியதான். பராசர் மட்டும் தெரிவிக்கிறார், அவருடைய நினைவு அவருடைய திருவுள்ள நம்ம அறிவ முடியாதுன்னு. மதுரகவி ஆழ்வார் பட்டோலை வைத்து பாட்டுட்டே இருக்காரு. ஆனா மதுரகவி ஆழ்வார் இதை பண்ணிருக்கலாமே சுவாமினா பண்ணல. அவர் எதையுமே பண்ணல. திருவாய்மொழி ஆழ்வார் பாடினார் மாதிரி பட்டோலை கொண்டார். ஆனா நேரா பிரத்யமா சேவிக்கிறார். சேவிச்ச உடனே இப்ப மதுரகவி ஆழ்வார் இதுக்கு வியாக்கியானம் பண்ணாருன்னா கிடையாது. அவர் பட்டோலை கொண்டதோடு செய்ய தவிர அதுக்கப்புறம் அவர் வேற எதுவுமே பண்ணல. 2 வேலை பண்ணார். ஒண்ணு பட்டோலை கொண்டார். இந்த பட்டோலை கொண்ட இந்த பாவினிசை பாடி திருவனை எந்தி செய்யும் அரிய அம்புகன்னு 8 திக்கிலும் அதை பரப்பினாரே தவிர எதுவும் பண்ணல. இதுக்கு சொல்ல வந்தனா அப்ப நடந்தது இதுதான். இசையோடு கூடியிருக்கக்கூடிய இதை மதுரகவி ஆழ்வாருக்கு சொல்லி வைத்து மதுரகவி ஆழ்வார் நேரம் அதை பட்டோலை கொண்டு பண்ணார். சரி, ஆனா மதுரகவி இன்னொன்னு பண்ணார். ஆழ்வாருடைய பெருமையை நல்லா பிரகாசப்படுத்தணுன்றதுக்காக
11 பாசுரங்கள் அடங்கி இருக்கக்கூடிய கண்ணினை சிறுத்தாம்பு அதை பூர்ணமா பண்ணது மதுரகவி ஆழ்வார் தான். இத்தனைக்கும் மதுரகவி ஆழ்வார் வயசுல மூத்தவர். வயசுல மூத்தவர் மதுரகவி. ஏன்னா இந்த பாருங்க, அப்படி முன்னாடியே சொன்னேனோ, முதல்ல பகவான் கருடனை முன்னாடி போய் நீ போய் பறந்துடோ, மதுரகவி ஆழ்வாரக நீ பெற அப்படி அவதாரம் பண்ணி சொல்லியிருக்காரனோ. அதன் பிறகுதான் பெருமாளே பராங்குசனாக அவதாரம் பண்றதுக்காக பின்னாடி வந்திருக்காரு. அப்ப முன்னாடி பிறந்தவர் மதுரகவி ஆழ்வார். அப்ப என்ன சுவாமி வயசு இருக்கும்? என்ன வயசு இருக்கும்? என்ன சுமாரா என்ன வயதுனா? பிறக்கும் போது மதுரகவிக்கு நீ என்ன வயசு? பிறக்கும் போதா? பிறக்கும்போது ஒரே வயசு தான். இப்ப நம்மாழ்வார சந்திக்கும் போது 50ல இருந்து 60 வயசுக்கு மேலதான் இருக்கும். அதுக்கு மேலதான் இருப்பே தவிர அதுக்கு மேல இருக்கு. எதுக்குன்னா வயோதிகர் ஆன பிறகுதான் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை சந்தித்தார். இப்ப மதுரகவி ஆழ்வார் இப்ப மதுரகவி ஆழ்வார் கண்ணினை சிறுத்தாம பண்ணியிருக்காரோன்னு. ஒருவேளை இவர் கண்ணினை சிறுத்தாம பண்ணினபடியாலே நம்மாழ்வார் திருவாழ்வழி பண்ணினாரா, இல்ல திருவாழ்வழி பண்ணினபடியாலே அதை பார்த்து கண்ணினை சிறுத்தாம பண்ணறான்னா இதுவா அதுவான்னு சந்தேகம் வந்துடும் நமக்கு சுமார். ஏன்னா ஆழ்வார் திருநகையில கண்ணினை சிறுத்தாம்பை திருப்பல்லாண்டே முதல்ல கிடையாது. நீங்க ஆழ்வார் திருநகை திவ்யதேசம் போனீங்கன்னா நம்ம எல்லா திவ்யதேசம் ஆரம்ப விதம்னா திருப்பல்லாண்டு. அதுக்கப்புறம் பல்லாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேதத்துக்கு ஓம் என்ன உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலான் இருக்கிறியா அப்படி இருக்கச்சது. ஆனா அங்க ஆரம்ப விதம்னா கண்ணின் சிறுத்தாம்பு தான். அப்ப கண்ணின் சிறுத்தாம்பு ஆரம்பித்தபடியாலே ஒருவேளை மதுரகவி ஆழ்வார் கண்ணின் சிறுத்தாம்பு முதல்ல பண்ணிட்டார். பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் ஆழ்வார் திருவாய்மொழி உயர்ந்தார் உடையவன் அப்படின்னு பண்ணியிருக்காரான்னா இல்ல இந்த சந்தேகப்படாதீங்கன்னு. இந்த மாதிரி சந்தேகம் 2-3 வரும். 2-3 விஷயத்துக்கு முன்பு வரும். திருமந்திர பிரகடனம், துவய பிரகடனம், சரமஸ்லோக பிரகடனம் மும்மூச்சு கொள்ள எடுக்கிறார் இலோகாச்சாரியர். அதுல 2 விதமான அன்மையம் உண்டு. முதல்ல திருமந்திரம் எல்லாத்துக்கும் வந்துடும். அப்புறம் துவயமா சரமஸ்லோகமான சந்தேகம் வரும். துவயம் வந்துன்னா சில இதுல அநேகமா மும்மூச்சு பண்ணல திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் எடுத்திருக்காரு. ஆனா மீதி கிரந்தத்துலலாம் திருமந்திரம் சரமஸ்லோகம் துவயம் எடுத்திருக்காரு. அப்ப இது முன்னாடியா அது முன்னாடி இது முன்னாடி எது போல? கண்ணினை சிறுத்தாம்பு முன்னாடியா திருவாய்மொழி முன்னாடியா? அதே போல ஓம் கேசவாயமா நாராயணோ ஓம் நமோ நாராயணாய இருக்கு இல்லையா? அங்க என்ன சந்தேகம் வரும்னா ஓம் கேசவாய நமகான் இருக்கு சுவாமி, இங்க நாராயண நாமத்துக்கு நமகா நடுவில் வருது. மத்தெல்லாம் என்ன வருது? நமகா கடைசியில வருதுனோ. அதே போல திருவாய்மொழி முன்னாடியா கண்ணினை சிறுத்தாம்பு முன்னாடியா? கண்ணினை சிறுத்தாம்பை பாடுறதுக்கு முன்னாடியே திருவாய்மொழி ஆயிடுத்து. திருவாய்மொழி பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் கண்ணினை சிறுத்தாம்பு அதை பார்த்துதான் கண்ணினை சிறுத்தாம்பை சேவிக்கிறாரு. இது என்னமா சுவாமி தெரியும்னா, நிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். இந்த சப்தம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை கொண்டு என்னுடைய நெஞ்சுள் நிறுத்தினானோ எதை? அந்த ஆழ்வார் பாடின திருவாய்மொழியை என்னுடைய நெஞ்சில் நிறுத்திருக்கான்னு எங்க எடுத்திருக்காரு? கண்ணினை சிறுத்தாம்பு பாசுரத்துல தான் சொல்றபடியா. அப்ப முன்னாடி திருவாய்மொழி சொல்லி இருந்தா தான் மேற்கொண்டு கண்ணினை சிறுத்தாம்பு இவர் பண்ணிருக்கணும். அதனால முன்னாடி திருவாய்மொழி தான். அதுக்கப்புறம் தான் ஏன்னா நிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை பாடி அதை என் நெஞ்சில் நிறுத்தினான். வேதத்தின் உட்பொருள் இது சுவாமி ததிய சப்தம். மேலும் மதுரகவிய ஆரம்பத்திலேயே பாவினிசை பாடி திருவனன்னு சொல்லியிருக்காரோ. அதனால முன்னாடி நம்மாழ்வார் பாடியிருந்தா தான் இவர் பாவினிசை பாடி திருவனை சொல்லியிருக்கணும். ஆக முன்னாடி பிறந்தது எது? திருவாய்மொழி. பின்னாடி பிறந்துதான் கண்ணின் சிறுத்தாம்பன் சொன்னார். அதுக்கு மேல இப்போ ஒரு பெரிய சந்தேகம் தெரிஞ்சாமே, ஆழ்வார்களும் ஆதரிக்க பரம்ப போய் சேர்ந்தார். இப்ப கிட்டத்தட்ட 3100 வருஷங்கள் கழிச்சுதான் நாதமுனிகள் அவதாரம் பண்ணார். அவர் திருக்குறுகூர் சென்று அங்கு பராங்குசனமை திருவிடை பற்றி கொண்டு கண்ணினை சிறுத்தாம்பை 12,000 உரு சொல்லி மேற்கொண்டு 4000 பெற்றான்னு நம்ம பாக்குறோம். அப்படி இப்படின்னு பாஸ்டா போயிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை சொன்ன விஷயத்தையும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் இருக்கச்சு. அவ இன்னைக்கு அரையர் சுவாமி இருக்கானோ, இன்னைக்கு அரையர் சுவாமி அத்தனை பேரும் நாதமுனிய வம்சத்தார் தான். இன்னைக்கு திருவரங்கமாகட்டும் எந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய அரையர் சுவாமிகளாகட்டும் அவெல்லாம் நாதமுடைய வம்சத்தார் தான் தெரிவிக்கிறார். நாதமுடைய திருப்பேரனார் தான் ஆளவந்தார். அந்த ஆளவந்தாரே தன்னுடைய திருப்பாட்டனாராக இருக்கக்கூடிய நாதமுனி தெரிவிக்கிறார். நமோ சிந்தாத் புலாத்கிட்ட
ஞான வைராஜ்ய ராசையே நாதாய முனைய அகாத பகவத்கத்கி சிந்தவே. ஆழம் காண முடியாத பகவத் சிந்து கடல், பெரிய கடல். பெரிய கடல் யாரு? நாதமுனிகள் தெரிவிக்கிறார். ரங்கநாத முனின்னு தான் அவருக்கு பேரு. அந்த ரங்கநாத முனிய சுருக்கி நாதமுனி, இன்னைக்கு நம்ம பேர்னா சுருக்கி நரசிம்மன் பேரு நச்சு நச்சுன்னு கூப்பிடுவான். நரசிம்மன் பேர் இருந்தா கூட நச்சு நச்சுன்னு கூப்பிடாலையா, அதே போல ரங்கநாதமுனி அப்புறம் நாதமுனி நாதமுனி கூப்பிட்டு இல்லையா. ஆனா அவருக்கு யோக ரகசியம் தான் தெரியும். யோக பிரபாவம் நன்னா புரிஞ்சு வச்சிருக்காரு. யோக ரகசியம் எப்படி சுவாமி தெரிஞ்சின்றார்? யோக ரகசியம் முதல்ல ஆழ்வார்களே திருமேஷி ஆழ்வார் தான். எல்லா ஆழ்வாருக்கும் யோகம் உண்டு. ஆனா அதை நன்னா பிரபலப்படுத்தினது, அதை நன்னா உபயோகப்படுத்தினது யாருன்னா திருமேஷி ஆழ்வார் தான். திருமேஷி ஆழ்வார் பூர்ணமான யோகம் தெரிஞ்சவர். அதை மேலும் 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 பல்கி பெருகி 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 நன்னா பிரபலப்படுத்தினார் திருமேஷி ஆழ்வார். அதை நாதமணிகள் பெற்றார். எப்படி சுவாமி பெற்றார்? யோக பிரபாவத்தை ஞாதமணிகள் யாரிடத்திலிருந்து பெற்றார்னா நம்மாழ்வாட்டிலிருந்து பெற்றிருக்கலாம். நம்மாழ்வார் யோகியா? ஆமா, யோகி. அப்ப நம்மாழ்வாட்டில பெற்றிருக்கலாம் நாதமணிகள். இது ஒண்ணு. இல்ல சொப்பிரயத்தினால பெற்றுக்கலாம், தன்னுடைய முயற்சியாலும் பெற்றுக்கலாம். யோகம்லாம் சில பேர் கத்துக்கிறாரோ இன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு யோகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நாதமணியோட பதஞ்சலி யோகம் முடிஞ்சு கொடுத்து பின்ன அந்த கதையை சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சேது இப்ப நாதமணி யோக பிரபாவம் என்னமா தெரிஞ்சுன்னா தன்னுடைய சொப்பிரயத்தனம் தன்னுடைய முயற்சியால தெரிஞ்சுட்டு இருக்கலாம். அல்லது ஆழ்வார் நம்மாழ்வார் கொடுத்திருக்கலாம். சுவாமி இதுல ஒரு தப்பு வருது. நீங்க நம்மாழ்வார் கொடுத்துக்கலாம்னு சொன்னா எனக்கு புரியுது. தன் முயற்சியால பூர்வாச்சாரியர்கள் இதை பெற்றுவாளா? இவ தன் முயற்சியை விடணும் தானே சொல்லுவா. ஸ்வரக்ஷனே சுவாம்பயம் ஒழிகை அப்படின்னு சொல்லியிருக்கணும். தன் முயற்சி கூடாதுன்னு. அப்படி இருக்கச்சு நாதமணிகள் தன் முயற்சியால் இதை பண்ணியிருப்பாரான்னா நம்மாழ்வாரை சந்திப்பதற்கு முன்னாடி தன் முயற்சி என்பது இருந்திருக்கலாம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மாழ்வார் நாமே சில இடத்துல ஸ்ரீவைஷ்ணவால ஆகறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலையை வேறு. ஸ்ரீவைஷ்ணவ ஆன பிறகு சில பேர்லாம் அடியனுக்கு டெலிபோன் பண்றா, சுவாமி நீங்க காலட்சேபம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்களாம் இப்படி மாறிட்டோம். ஆனந்தமா தான் இருக்கு, நல்லதா இருக்கு. ஆனா அதை அனுட்டாரத்தை கொண்டு வரணும். ஏன் என்ன ஆச்சுன்னா ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி எப்படி ஒண்ணும் தெரியல. ஸ்வப்பிரயத்தனம் கூடுமா கூடாதான்னு தெரியாது. இரண்டாவது, சாஸ்திரங்கள்லாம் உன்னுடைய பிரயத்தனத்தை நீ பண்ணாதேன்னு சொல்லவே சொல்லாது. நன்னா பண்ணு. அதுக்கு என்னென்ன நம்ம பாழாங்குள்ள தள்ளமா தான் தள்ளிட்டே இருக்கும். என்னன்னா அப்ப ஸ்வரக்ஷனே சுவான்பழகை எங்கொழிகைன்றது அது சொல்லவே சொல்லாது சாஸ்திரம். நன்னா பண்ணுன்னு சொல்லிக்கணும். அதனால நாதமணிகள் முன்னாடி நம்மாழ்வாரை சந்திப்பதற்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். அல்லது சுவாமி நம்மாழ்வாரே எனக்கு யோக பிரபாவத்தை கொடுத்திருக்கலாமானோ தெரியுதுன்னா. இதனால்தான் இந்த திருமந்திரத்திற்கு பெருமையே என்ன தெரியுமா? ஆழ்வாருடைய பாசுரத்தால். ஏன்னா உன்னுடைய முயற்சியை விடு எது சொல்றது? சாஸ்திரத்தை காட்டிலும் சாஸ்திர தாத்பரியமாக இருக்கக்கூடிய திருமந்திரம் தான் சொல்றது. ரகசியத்திலே தான் சொல்றது. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயண சர்வதர்ம பக்தி ஸ்ரீமதி நாராயணாய மகா சர்வதர்மான் பரித்தி. இந்த ஸ்லோகங்கள் தான் சொல்றது. அப்படி இருக்கச்சது அதுக்கெல்லாம் எதனால பெருமை ஏற்பட்டதுன்னா ஆழ்வாருடைய பாசங்களால் தான் அதுக்கு பெருமை ஏற்பட்டது. இத்தனைக்கும் கண்ணன் கீதையை சொல்லியிருக்கானோ 700 ஸ்லோகங்கள் தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர சமவேதா யூத்சவகான்னு ஓஹோன்னு ஆரம்பிச்சு கடைசியில சர்வதர்மான் பரித்தின்னு முடிக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஏதாவது இந்த மாதிரி இருக்கா? சொப்பிரயத்தனம் வேண்டாம் அப்படின்னா நன்னா பண்ணு உன்னுடைய முயற்சி என்ன நான் பாக்குறேன். நீ என்ன பண்ணிருக்க இத்தத்தான் அங்கெல்லாம் பிரயோஜனாந்த பலர் மட்டும் இல்ல, உபாயாந்திர பலர். அது இதை பண்ணா நான் கொடுக்குறேன், இதை பண்ணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கண்ணனாஜி. இதுல ஆச்சரியம் என்னன்னா வியாக்கியானம் பண்ண சுவாமி ராமானுஜனும் அவர்களுடைய திருவுள்ள வேணும் அதே பிரகாரம் தான் பண்ணியிருக்காரு. இல்ல சுவாமி சொப்பிரயத்தனம் விட வேண்டாமான்னு அப்படின்னு வியாக்கியானமே பண்ணல. அதுக்கு தாத்பரிய சந்திரிகை கூட வேதாந்தேசிகரும் அதே மாதிரிதான் பண்ணியிருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா திருமந்திரம் என்ன, ஜெயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இதுதான் சொப்பிரயத்தன வீடுன்னு சொல்லும். ஆனா இதெல்லாம் ஆழ்வார் நிலையில வந்ததுக்கு அப்புறம் தான் இதோடைய அர்த்தமே பூர்ணமா புரிய ஆரம்பிச்சுட்டு. அப்ப ரகசிய திரயத்துக்கே பெருமையே ஆழ்வாருடைய பாசனம் கொண்டுதான். அப்ப அதனால்தான் ஆழ்வார்கள் தான் வளர்த்தார்னு சொல்லலாம். இதுக்கு சொல்ல வந்தா வேத புருஷன் சொல்லிட்டு போயிட்டார். துவயத்தையும் துவயோபனிஷத்துல திரண்டு போயிடுத்து
சாஸ்திரம் பூர்த்தியா சொல்லிட்டு அதே அந்த வேதமே ஓம்காரமே என்ன, 3 தாவில வெண்ணெய் திரட்டி எடுக்குமா படி அகார உக்காரம் அகாரம் எடுத்துதான் இதெல்லாம் பிறந்து கொடுத்துருக்கு. ஆனா ஆழ்வார்கள் இந்த பாசனங்கள் வந்தபடியாதான் இதுக்கு இத்தனை வைபவமே அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அதுல என்ன சுவாமி வைபவம்னா அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம். ரொம்ப ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் கிடுகிடுன்னு போயிடலாம். அதுக்காக தான் இன்னும் பாசனத்துக்கு வரலையே, அதனால தான் போயிட்டு இருக்கேன். அனன்யார்க சேஷத்துவம், அவனுக்கே ஆட்பட்ட தன்மை. அனன்ய சரணத்துவம், அவனை தவிர மற்றொரு புகலிடம் இல்லை. அனன்ய போகியத்துவம், அவனை தவிர அனுபவிக்க தோணுகிறது. இதெல்லாம் எங்க தெரியுது? 4000 பாசனம் சொல்லி வைத்தபடி அதை கொண்டு போய் ரகசியத்திரத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரோ. அப்ப ரகசியத்திரத்துக்கே ஆழ்வார்களுடைய பாசுரத்தால் தான் பெருமையே ஏற்பட்டது. சரி, இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, சரி சுவாமி இத்தனை இதுவும் சொல்லிட்டு நாதமணிகளும் சித்தமா யோக ரகசியம் விட்டுட்டாளா இருக்கான்னா, நாதமணிகள் முதல் தன்னுடைய யோக ரகசியத்தை உய்யக்கொண்டார் கொடுக்கணும் தான் பாரித்தார். அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். உய்யக்கொண்டார் நாதமுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார் சிஷ்யர் மணக்கால் நம்பி சிஷ்யர் ஆள வந்தார். இந்த குரு பரமனுக்கு நான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்க செய்து அந்த உய்யக்கொண்டார போய் கேட்கிறாரு, நீ எடுத்துக்கிறியா? ஒரு பக்கம் 4000 பாசுரங்கள் இருக்கு, மற்றொரு பக்கம் யோக பிரபாவம் இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்கொண்டா இது எதுக்கு? இது தேவையில்லையே. 4000 திவ்ய பிரபந்தத்தை அடிய எடுக்க போறேன். அந்த யோக பிரபாவம், ஏன்னா யோக பிரபாவம் தன்னை தானே அனுபவிக்கிறது, தான் தனியா பகவான் அனுபவிக்கிறது, யாரோடையும் சேர்ந்து அனுபவித்து கிடையாது. குடாங்களாய் அடியருடன் கூடி நின்றாடுவினே, இந்த வார்த்தையே யோக பிரபாவத்துக்கு ஒற்றே போகாது. அது மட்டும் இல்ல, பிணம் கிடக்க மனம் புரிவார் உண்டோன்னு தெரிவிக்கிறார். குரு பரமன் ரொம்ப எடுத்திருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தனா, அப்ப உடனே என்ன பண்ணார்? அவருக்கு 4000 குருத்தியா கொடுத்துட்டு குருகை காவலப்பன்னு பேரு. கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கும் உண்டு. கங்கை கொண்ட சோழபுரத்துலதான் இருக்காரு. அங்கதான் அவருடைய விக்கிரகமும் இருக்கு. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல குருகை காவலப்பன்னு அவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இந்த யோக ரகசியம் நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன. கிட்டத்தட்ட நாதமுனிகளோட அவதாரம் 823 பார்த்தோம்னா 93 திருநட்சத்திரம் இருந்தாருன்னா, அதன் பிறகு ஆளவந்தார் 1042 வரை இருந்தார். அப்பனா நாதமுனிகள் குருகை காவலர்கிட்ட யோக ரகசியம் கொடுக்கும் போது அதோடு முடிச்சு. குருகை காவலப்பன் யோக ரகசியத்தை கொடுத்த உடனே நீ பார்த்து வச்சுருவோம், பின்னாடி கொடு, யாருக்கு வேணுமோ கொடுன்னு சொல்லுன்னு அந்த யோக ரகசியத்தை அளவந்தார் கொடுக்கணும்னு பாரிக்கிறார் குருகை காவலப்பன். இவர் ஒரு நாள் போறார் அளவந்தார் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு. அவரு யோகத்துல பகவான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கேட்கிறார். கேட்ட உடனே நீர் இன்னொரு நாள் வாரம்னு சொல்லிட்டு அவருக்கு குறிப்பி எழுதி கொடுக்குறாரு. அடுத்த நாள் போகணுமோனோ, அந்த நாள் போகணுமோனோ, அந்த நாள் இவர் திருவனந்தபுரத்துல இருக்காரு. அதோட போயிடுச்சு யோக ரகசியங்கள்லாம், அதோட போயிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்ன, அப்படி இருக்க செய்து நாதமுடைய குமாராரு ஈஸ்வர முனிகள். இப்ப ஓரான் வழி சம்பிரதாயம் இருக்கணும். சாமானியமா என்ன சொல்லுவா, இவர் புள்ளன்னு சொல்லிட்டு இருப்பாரணும். இப்ப நாதமுடைய புள்ளையே ஓரான் வழி சம்பிரதாயம் என்ன கிடையாது. அவர் பேரன் ஓரான் வழி சம்பிரதாயத்துல இருக்காரு, பிள்ளை இல்லை. அவருடைய பிள்ளை ஈஸ்வரமுனிகள். ஈஸ்வரமுனிகள் ஓரான் வழி சம்பிரதாயம் இல்லை. நாதமுனிகளுக்கு நேர் சிஷ்யர் யாருன்னா உய்யக்கொண்டார் இல்லையா? அந்த உய்யக்கொண்டார் தான் ஓரான் வழி சம்பிரதாயத்தை வந்துடா தவிர அப்படியே ஆளவந்தார் பரியந்தம் வந்துடுது. ஆளவந்தார் யாரு? நாதமுடைய பேரனார். அந்த ஆளவந்தாருக்கும் திருக்குமாரர் இருக்காரு. அவருக்கு குமார் உண்டா சுவாமி? அவர் சன்னியாசி இல்லையா? பூர்வாசிரமத்துல சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் எழுதுறதுக்கு முன்னாடி அவருக்கு தர்மபத்தினி இருந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவர் யாரு? அவருக்கு இருக்கு. அவர் அரையர் சுவாமி. என்ன சுவாமி அரையர்? அவர் தான் பிரதான அரையர். அவர் தான் அந்த அரையர் தான் சுவாமிக்கு ஏற்பா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. சுவாமி ராமானுஜருக்கு சொல்லி கொடுக்குற திருவரங்க பெருமாள் அரையர்னு பேரு. அப்ப நாதமுடைய திருக்குமார ஈஸ்வரமணிகள் அவர் எவ்வளவு தூரம் அரையரா இருந்தாலும் தெரியல. ஏன் ஆளவந்தாரே இந்த அரையர் சுவாமியா இருந்தாருன்னா அதுவும் அவ்வளவு தூரம் காணப்படல. சில விஷயங்கள்லாம் நமக்கு சரியா தெரியலன்னா இல்லைன்னு சொல்லலாம். நாதமணிகள் அரையரா இருந்தாரா? இல்ல. ஆளவந்தார் அரையரா இருந்தாவான்னு தெரியல. ஆனா ஆளவந்தாருடைய திருக்குமாரர் திருவரங்க பெருமாள் அரையர், அவர் அரையரா இருந்திருக்கு. ஆனந்தமா பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. எது சொல்ல. அதே போல நாதமுனிகளுடைய திருக்குமாரர் ஈஸ்வரமுனிகள் அவர் அரையரா இருந்திருக்காரா சுவாமி? அவ்வளவு தூரம் அதுவும் தெரியாது, இருக்க மாதிரி தெரியல. ஆனா
நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. ஆனா ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையார் இசையோடு திருவாவினையும் சேர்த்து அந்த அரையர் என்று சுவாமி ராமானுஜன் பூர்ணமா கொடுத்ததே அவர்தான். அப்ப இயற்பாவை கொடுத்து அதே போல அரையற்குண்டான சொல்லார் தமிழரும் ஒன்றும் சுருதிகள் இதெல்லாம் மேல வச்சு அங்க வச்சு சொல்றேன். சொல்லார் தமிழரும் ஒன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிஞ்சு தெரிவிக்கிறாள். அந்த இடத்துல இந்த வியாக்கியானத்தை எடுத்துக்கிறேன். அதாவது நாதமுனிகளின் கொள்ளு பேரனார், நாதமுனிகளின் பேரன் யாரு? அளவந்தார். கொள்ளு பேரனார் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். அவர் இத்தனை பேரும் கொடுத்தது யாருன்னா நம்மாழ்வார் தான். அப்ப நம்மாழ்வார் மூலமா நாதமணிகள் பெற, நாதமணிகள் மூலமாக ஆழ்ந்தா முனக்கால் நம்பி வியக்கொண்டா மணக்கால் நம்பி ஆள வந்தார். மேற்கொண்டு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அவர் பெற, அதற்கொண்டு சுவாமி ராமானுஜர் கிடைச்சது தெரிவிக்கிறார். சரி சுவாமி, சரி இப்ப இவ்வளவு தூரம் 4000 பெற்றிருக்கான்னு சொன்னேன். ஒருவேளை திருவங்கையாள பாசனம் கிடைச்சா 4000 பெற முடியுமான்னா அந்த அந்த யோசனையே வேண்டாம். பகவானா பார்த்து ஒரு திட்டம் போட்டிருக்கார். இந்த காலத்துல இது இருக்கப்படாது. அதன் பிறகு இவாள அவதாரம் பண்ண வைக்கணும். யாரு? நாதமணிகளை அவதாரம் பண்ணி வச்சு இது இத்தனையும் பண்ண எல்லாம் அணி அரங்க ஆமார் அணியும் பிராணி அணி அரங்கத்தே கிடந்தாயினே தெரிவிக்கிறாரோ. அந்த மாதிரி அவனுடைய திருவுள்ளம் எப்படியோ அந்தந்த திருவுள்ளபடி எப்பப்ப எது நடக்குமோ அதெல்லாம். அப்ப அந்த 3600 வருஷத்துக்கு இருட்டாக்குறது உண்மைதான் ஆயிடுச்சு. சரி சுவாமி, அது ஒண்ணே கிடைக்காதுன்னா ஒண்ணும் கிடையாது. என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. இருக்கட்டும், எல்லாமே வரைக்கும். ஆக இப்ப என்ன தெரியுது? ஆக கிட்டத்தட்ட 3685 வருஷம்தான் ஓரான் வழி சம்பிரதாயமே தொடங்குறது. அப்புறம் நாதமணிகள் கலியுகம் பிறந்து 3685 வருஷம் தான் நாதமணி அவதாரம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 670 வருஷங்கள் 3685 ஆரம்பிச்சு 4600 வரையில் தான் ஓரான் வழி சம்பிரதாயம் பூர்வாச்சாரியர்களுடைய காலம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 670 வருஷம் வச்சுக்கலாம். அந்த 700 வருஷங்கள் தான். அப்ப நான் 700 பூர்வாச்சாரின் காலங்கள் கூட 1000 ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஆனா நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? 8,62,901 பார்த்தோம்னோ அங்கிருந்து பொய்கையாழ்வார் ஆரம்பித்து கலியுகத்திலே 500 வருஷத்துக்குள்ள எல்லாரும் கிளம்பி போயிட்டார். இதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுறபடியால் தான் இந்த பாசுரம் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஆரப்படியில் தென்கொருகை திரான் அமுத திருவா ஈரத்தமிழன் இசைநந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலங்கொள் நாதமுனி. இன்னும் பாசுரத்துக்கு போகல. சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பிறகும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த கிட்டத்தட்ட துவாபரயுகத்தின் 8,62,901 மணவாளம் அவனுக்கு பரியந்தம் என்ன 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 அப்படின்னு தெரிவிக்கிறது தான் இந்த பாசுரத்துடைய முக்கியமான குறிக்கோள். இருக்கட்டும். இப்ப இது வரைக்கும் ஜகத்துக்கே 4000 கொடுத்த வைபவம் யாருக்கு? திருக்குறுகூருக்கு. திருக்குறுகூர் தானே கொடுத்துருக்கு. அந்த திருக்குறுக்கு உள்ளது. அந்த அப்ப ஜகத்துக்கு நம்மாழ்வார கொடுத்த வைபவம் அதே திருக்குறுகூருக்கு. அதே போல மதுரகவி ஆழ்வாருக்கு பராங்குசலமையை கொடுத்தது அதுவும் அதே திருக்குறள் தானே சுவாமினா திருக்குறுகூர்னு வச்சுக்கலாம். இதுக்கு சொல்ல வந்தனா அப்ப நாதகுணம் காலம் வரையில் வரணும்னா 3600 வருஷங்கள் போயிடுச்சு. அப்ப 3600 வருஷங்கள் மதுரகவி வம்சத்தாடைய பராங்குச நம்பி இருந்திருக்கான்னு அர்த்தம். பராங்குசனா மதுரவிக்கு அடுத்து பராங்குச நம்பின்னு அடிய சொல்லல. அந்த வம்ச பாரம்பரியமா அடுத்து அடுத்து அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அதுக்கு முன்னாடி யாரு? அவா புள்ள படிப்ப நாதமுனி புள்ள ஈஸ்வரமுனிகள் ஈஸ்வரமுனிகளுடைய புள்ள அளவந்தா அப்படி வந்திருக்கணும். அந்த மாதிரி அங்க இருக்கான்னா தெரியல. அந்த மாதிரி மதுரை வம்சத்தார் அப்படின்னு வந்திருக்கே தவிர பராங்குசலமின்னு அவர் எத்தனாவது பரம்பரை என்ன இதெல்லாம் தெரியல. அதெல்லாம் தெரியல. சமமான ஒரு சமம் இல்ல. நமக்கு இப்ப 4000 கிடைச்சிருக்கு. இதை நல்லா பேணி பாதுகாப்பான்னு தெரிவிக்கிறார். இதுக்கு மேல ஆச்சரியமான ஒரு விசாரம் பண்றார். என்ன விசாரம்னா, சரி சுவாமி, ஆழ்வார் கொடுத்தார், நாதமுனி பெற்றுக் கொண்டார், எல்லாம் சரிதான், வாஸ்தவம் தான். இப்ப ஆழ்வார் கலியுகம் பிறந்த 42ஆம் நாள் பிறந்தார்னு சொல்லிட்டேன். அது 32 இல்ல 40 வயசுலயோ அவர் திருநட்சத்திரையோ அவர் சீவைகுண்டம் கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டேன். இங்கிருந்து சீவைகுண்டம் போனவா மறுபடியும் திருப்பி இங்க வருவாங்க? சாஸ்திர சம்மதமா? இந்த கேள்வி வந்து
இது சாஸ்திர சம்மதமா? இங்க இருந்து போனவா என்னது? போனவா தான் திரும்பி வருவாளா? ஏன்னா சாஸ்திரம் என்னமா சொல்லியிருக்கு? நச்சபுனராவர்த்தத்தைன்னு சொல்லியிருக்கு. போனவா திரும்புதல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப போனவா திரும்பாது இருக்க செய்து நீர் என்னமோ இவர் நான் 12,000 தடவை கண்ணன் சிறுத்தாம சொன்னா போலவும், அதுவும் இந்திரினி முனதாம்னி என்று சொல்லக்கூடிய அந்த உரங்கா புலுடைய திருடிவாரத்துல இருந்து 12,000 சொல்ல நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி முதல்ல 1000 கொடுக்க மேற்கொண்டு 4000 கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கே, அவர் திரும்பி வருவாரா? அப்ப திரும்பி வந்தா அது சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளப்படவில்லையே. கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க. சாஸ்திரம் ஒத்துட்டா பரவாயில்ல, சாஸ்திரம் ஒத்துக்கலையே. அப்ப சாஸ்திர ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயத்தை நம்மாழ்வார் பண்ணுவாரா? முதல் நிலை. 2, பண்ண முடியுமா? சாஸ்திர சம்மதமே இல்லை, அது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படி இருக்கச்சா அவர் வந்தாரா? சுவாமி முதலுக்கே மோசமா இருக்கு, வந்தாரான்னு கேட்டு இருக்கே. வந்தார், கொடுத்தார். என்ன கொடுத்தார், எப்படி கொடுத்தார்? வந்தா எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. அது என்னமா சுவாமி சாஸ்திரம் வேற சொல்லியிருக்கேன். இந்த சாஸ்திரம் சொன்னது மட்டும் இல்ல, ஸ்ரீபாஷ்யத்துல சுவாமி இது பிரம்மசூத்திரத்துல இது கடைசி அதிகரணம். அந்த அதிகரணத்தை என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த மாதிரி போனவா திரும்புறது கிடையாது, நச்சபுனராவர்த்தத்தைன்னு சுவாமியை எடுத்திருக்கார். யாரு? சுவாமி எம்பெருமானார் போனவா திரும்பது கிடையாதுன்னார். திரும்புறது கிடையாதுன்னு சொன்ன ஒருத்தர் கேட்கறான், வந்துட்டான்னா என்ன பண்ணுவேன்னு. அவன் வரமாட்டேன்றார். இப்ப சுவாமி அதை நிர்தாரணம் பண்ணிட்டாரு வரமாட்டேன்னு. சாஸ்திரமும் நச்சபுனராவர்த்ததைன்னு சொல்லி இருக்கு. அப்படி இருக்க செய்து இவர் என்னமா வந்தார், எப்படி கொடுத்தார், அதை தெளிவுபடுத்தணும். அந்த விஷயத்த அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் அவசியம் பாசுரத்தை அர்த்தத்தை பார்க்கணும். இது வரைக்கும் என்னென்ன கதைகள் உண்டு அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமானது ஆரப்புழில் தென்குருகத்திரான முதற் திருவாய் ஈரத்தமிழ் இசை உணர்ந்தோர்கட்குன்னா பூர்ணமா குரு பரம்பரையே வருதணும். வந்தபடியால அந்த காலகட்டத்தை அவசியம் சொல்லி ஆரம்பத்துக்கு அப்படியே தெரிவித்தேன். மேற்கொண்டு அடுத்த பாசுரார்த்தம் என்ன, அதற்கு மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஆழ்வார் நாதவனிகள் எப்படி அதை கொடுத்தாருன்னு பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிலேசனும் ஆச்சாரியன் திருவடிகளேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம்.